Hey hi friends, welcome to Grace Entertainment. நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி தான் இதே கேரளா கோயம்புத்தூர் சீரீஸை நான் 10 எபிசோடாக போட்டிருந்தேன். இப்போ அந்த 10 எபிசோடும் ஒன்றா சேர்த்து தேவையில்லாத விஷயத்தில் எடிட் பண்ணிட்டு இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது ஒரு 5 days ட்ரிப்பு. கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா மருதமலையும் ஈஷா யோகா சென்டரும் பார்த்துருந்தோம். கேரளாவில் பார்த்தீங்கன்னா கொச்சின், அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ், ஆலப்புழா, அப்புறம் போட் ஹவுஸ் ரைடு, ஷாப்பிங்கு, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். மொத்தமாக கன்சால்டேட்டாக ஒரே எபிசோடில் ஒரே வீடியோ வரும். இப்போ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் அது ரெண்டும் பண்ணுறதுக்கு மறந்துடுறீங்க. வீடியோ பார்த்து முடிச்சு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. சரிங்களா? லெட்ஸ் கெட் இன் டு டுடேஸ் வீடியோ. அந்த ஒரு பியூட்டிஃபுல் டே வந்துடுச்சு. எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நான் ட்ரிப் போகிற டே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே ஒன்னா நாங்கள் இங்கே சென்னையிலேருந்து கிளம்ப போகிறோம் கேரளாவுக்கு. ஆக்சுவலாக நவீன் என் ஃப்ரெண்டு வீடு அங்கே தான் எல்லாம் கேதர் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு 10 மணிக்கு கிளம்ப போகிறோம் நைட்டு. இப்போ மணி ஆல்மோஸ்ட் 8 ஆகிடுச்சு. நான் ரொம்ப லேட்டு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க அங்கே. ஸோ ஸ்டே டியூன். நல்ல ஃபன்னாக ஒரு ஃபேமிலி ட்ரிப் சப்போர்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் கோ இன் டு டுடேஸ் வீடியோ. A beautiful trip going to start. ஆட்டோவே ஏறிட்டேன் குளிச்சு முடிச்சுட்டு. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக கால் பண்ணிட்டு இருந்தேன். செம்ம லேட் ஆயிடுச்சு. அங்கே ஆக்சுவலாக 10 மணிக்கு கிளம்புற மாதிரி ஃபேமிலியாக வரவங்கெல்லாம் சீக்கிரம் வந்துட்டாங்க. நான் தனியாக தான் போகிறேன். நான் இவ்வளோ லேட்டாக போனது எல்லாம் செம்ம டென்ஷன் ஆகிட்டானுங்க. ஸோ அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஆட்டோ ரொம்ப நாய்ஸாக இருக்குது. நான் அங்கே போய் உங்களை மீட் பண்ணுறேன். ஃபைனலாக வந்துட்டேன். மை ஃபைன் ராஜ்குமார் ஸ்மார்ட்டாக இருக்கானா? போய் கடிக்கடிங்க கச்சா இப்போ லேட்டாக வந்ததுக்கு. படப்படப்பாயிடுச்சுங்க. ஆஸ் யூஷுவல் நான் செம்ம லேட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சீக்கிரம் வந்துட்டாங்க. நான் ஃபேமிலி விட்டு தனியாக வேறு நான் லேட் பண்ணிட்டேன். இப்போ நாங்கள் எங்கே வந்துருக்கோன்னா சிக்கன்லாம் வாங்கிட்டு பரோட்டா கேட்லாம் வாங்கிட்டு வேனில் ஏற போகிறோம். ஆல்மோஸ்ட் வி ஆர் செட். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்ப போகிறோம் ஃபார் த பியூட்டிஃபுல் ட்ரிப். இந்த ட்ரிப்பு ஃபுல்லாக மச்சா தான் ஸ்பான்சர். எனக்கு இந்த யூடியூபருக்கு பண்ணுறோம். இது எங்களுக்கு தான் வெட்ட போகிறோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து எல்லாருமே டின்னர் லைட்டாக வீட்டில் சாப்பிட்டு வந்துட்டோம். இருந்தாலும் அந்த ட்ரிப் போகும்போது வேனில் ஃபேமிலியாக எல்லோரும் இதை வந்து ஏதாவது ஒன்று சாப்பிட்டா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல. அதனால தான் எக்கச்சக்கமாக வாங்குகிறோம். எல்லாருக்கும் என்னென்ன வேணும் கேட்டு வந்துட்டோம். இது எங்கள் பாய்ஸ் பார்ட்டிக்கான சைட் டிஷ். இதெல்லாம் இது வந்து தந்தூரியும் வாங்குகிறோம், பெப்பர் பார்பிக்யூவும் வாங்குகிறோம். எல்லாம் குத்துறாங்க கறியை வேக வைத்துக்கு. குத்துங்க. சூப்பராக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்குது. ஒரு வெட்டு ஒரு புடி தான் இன்னைக்கு வேனில் உட்காந்து இது எல்லாத்தையும் சூப்பராக ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்து பேக் பண்ண வேண்டியது தான். அட்டகாசமாக ஸ்மெல்லு. நான் ஒரு பீஸ் டேஸ்ட் பண்ணேன். செம்ம டேஸ்ட்டுங்க. அட்டகாசமாக இருக்கு. பரோட்டா பொரிச்ச பரோட்டா அது இதெல்லாம் சேர்றா இது வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் பார்பிக்யூ. இதுவும் நான் ஒரு துண்டு டேஸ்ட் பண்ணேன். அட்டகாசமாக இருக்குது. ஆக்சுவலாக இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட்றேன். தந்தூரி சாப்பிட்ருக்கேன். பார்பிக்யூ பார்த்தீங்கன்னா நான் நம்ம இந்த இதில் அப்சல்யூட் பார்பிக்யூ அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருக்கேன். முதல் வாட்டி இங்கே ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. ஜூஸி. நீங்கள் பார்த்த அந்த பார்பிக்யூவில் எங்களோட சைட் டிஷ்க்கு இது பார்த்தீங்கன்னா சில பேர் டின்னரும் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் எங்களுக்கும் சேர்த்து வாங்கியிருக்கோம். சிலோன் பரோட்டா ஃபுல்லாக சிக்கன் ஸ்டஃப்டு. அது மட்டும் இல்லை, இது இல்லை, நம்ம பன் பரோட்டா கூட ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதுவும் இருக்குது. வலுவாக வாங்கியாச்சு சைட் டிஷ் எல்லாம். சைட் டிஷ்ன்ற டின்னர் எல்லாம் செம்மையாக வாங்கியாச்சு. நம்ம என்ஜாய் பண்ண வேண்டியது தான். ஃப்ரெண்ட் சண்முகம் வந்தாச்சு. இப்போதான் நம்ம ஆச்சா பல்லார் இருந்துச்சா. டேய் கடைங்க வாயா வாயன். ஜெய் சூர்யா இல்லை, நாங்கள் ட்ரிப்புக்கு கிளம்பிட்டோம். ஆல் செட். ஃப்ளைட் இல்லைடா, வேனில் போகல. டிக்கெட்லாம் வந்துச்சு. இல்லை அச்சா ரொம்ப படப்படப்பா சீரியஸாக வரான். பெரிய வேலைலாம் செஞ்சுட்டு பேர் தெரியாது. எல்லாம் கிளம்பியாச்சு. செம்ம பண்ணா இருக்கும் நினைக்கிறேன். அப்படியே போகிறோம். மீட் பண்ணுறேன். கிளம்பலாமா? கிளம்பலாம். சரி நாங்கள் போகிறேன். ஆரம்பிக்கலாமா? எல்லாமே அடிக்காச்சு. எல்லாமே சூப்பராக இடமும் இருக்கு. அழுத்து மூடு. ஃபைனலாக வண்டி ஏற போகிறோம். லெட்ஸ் கெட் இன் டு த வேன் அண்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் த ஃபன். அப்பா ஃபைனலாக வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. கிளம்பிட்டோம். காலைல ரீச் ஆகிடும் கோயம்புத்தூர். ஃபர்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு கோயம்புத்தூர். நிறைய பேர் தூங்கிட்டாங்க. பாய்ஸ் இப்பதான் நாங்க எங்க பார்ட்டியை நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பிரேக் மணி 3 ஆகுது.
உங்களுக்கு பாட்டு கேட்குதா? அந்த பாட்டு ரேஞ்சு நாங்கள் இப்போ இருக்கிறோம். விளாக் வேறு பண்ணுறோம். பாட்டு கேட்குதா? என்ன பாட்டு கேட்குது? அந்த பாட்டுக்கு 2 பேரும் அந்த பாட்டு தான். சரி ஓகே, மணி 3ஆவது. தெளிவாக இருக்கான் அவன் தான். நான் மணி 3ஆவது. ஆமாம், இவர் தான் இப்போ தெளிவாகிறாரு. நாங்கள் வந்து அந்த பேக்ரவுண்ட் மியூசிக், அந்த பேக்ரவுண்ட் பாட்டுக்கு மேட்சாக இருக்கிறோம். அம்மா ஃபன்னாக இருக்கு. நீலாம் டான்ஸ்லாம் ஆட நினச்சிருந்தேன் நான். டான்ஸ்லாம் நீ ஆடல. அதே இருக்குது, ஆனால் இப்படி ஆகி போச்சு. இவ்வளோ 4 நாள் இருக்குது இல்லை. பாத்ரூம் போக தான் இறங்கணும். சரி, அப்படியே அட்மாஸ்பியர் நல்லா இருக்குது. ஒரு டீயை குடிச்சிட்டு போகலாம். நல்லா டீ குடிச்சிருக்காங்க. நாங்கள் இப்போ விழுப்புரம் அவுட்டரில் இருக்கோம். ஒரு பிரேக் எடுத்துருக்கோம். இன்னும் கோயம்புத்தூருக்கு 350 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அப்ராக்சிமேட்டாக ஒரு 6.5 hours ஆகும். மணி இப்போ 3:15. 9 மணிக்கு போய்டுவோமா? 9 மணி 8 மணி. இந்த கடையில் எங்கள் சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி பாட்டு போடுறாங்க. அருமையான டீங்க, அருமையான டீ. ராஜ்குமார் தர எல்லாம் இறங்கி டீ குடிச்சிட்டாங்க. அந்த சோம்பேறி தான் தூங்கின்னு இருக்கான். என்ன நீ தூங்கலையா? நீ ஒரே நாளில் ஒபாமாவை போகிறீங்க எல்லாரும். டேய், அவனா தூங்குறான். அவன் மட்டும் எல்லாரும் ஜாலியாக ஃபன் பண்ணுறோம். அந்த சோம்பேறி மட்டும் வேனை விட்டு இறங்காம போதையில் பார்த்துங்க. போதையில் மூஞ்சா போகுது. அவ்வளோதான், கமர்ஷியல் பிரேக் முடிச்சு எல்லாரும் வேனில் ஏறுறாங்க. யார் ஜேர்னி கண்டினியூ ஆகுது. நான் இடுப்பு தான் கொஞ்சம் வலிக்குது, படக்ஸ் கொஞ்சம் வலிக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட வேண்டியது தான். ரூம்லேயே பார்த்து தூங்கினோம். பிரேக் அப்புறம் மூச்சு ஹைவேஸில் போயிட்டு இருக்குது வண்டி செம்ம ஃபாஸ்ட்டாக. இப்போ ஒரு 6.5 hours கோயம்புத்தூர் ரீச் பண்ண நினைக்கிறேன். இது வீடியோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். உங்களை நான் அடுத்த பிரேக்கில் இல்லை காலைல மீட் பண்ணுறேன். தூங்குடா கைப்புள்ள. குட் மார்னிங் காய்ஸ், குட் மார்னிங். இப்போ தான் முடித்தேன். செகண்ட் பிரேக். ஆக்சுவலாக இது எங்கடா? இது என்ன ஊராக இருக்கும்? என்ன ஊராக இருக்கும் இது? சேலம்லாம் தாண்டி இன்னும் கோயம்புத்தூருக்கு 100 கிலோமீட்டர் இருக்குது. சரி, ஒரு டீ பிரேக். டிரைவருக்கு நல்லா தூக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு போவோம். என்னத்த டீ கேட்டேன், வாங்கி தர மாட்டானுங்க. குழந்தைய கொடுத்துட்டாங்க, டீ வாங்கி தர மாட்டாங்க. பாத்ரூம் போயிட்டு ஆமாங்கடா. தெரியலம்மா, நான் போனதே இல்லை. கீழே செம்ம சத்தம்டா. கீழே இவர் நீட்டு விட்டு படுத்துட்டாரு. நாங்களாம் உட்காந்து பட்டைக்கு சொல்லி உட்காந்துன்னு இவர் மட்டும் படுத்துட்டாரு கீழே. சும்மா ஃபன்னு சொன்னாங்க. என் நண்பர் ராஜ்குமார் நவீன் என்னை எப்படி கவனிக்க போகிறான்னு தெரியுமா? டீயாக வாங்கி தர மாட்டானுங்க. சும்மா ஃபன்னுக்கு சொன்னாங்க. ட்ராவல் பண்ணும்போது காலங்காலத்தில் இந்த மாதிரி ஒரு டீ காஃபி ஒரு சின்ன பிரேக் எல்லாம் செம்ம சூப்பராக இருக்குங்க. இல்லை ஆக்சுவலாக இது சேலம் டோல்கேட்னு போட்டிருக்கு. ஆனால் சேலம்லாம் நாங்கள் தாண்டி வந்துட்டோம். இது வந்து என்ன இடம் கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. போர்டில் கூட எழுதில்லை ஊர் பேர். என்ன ஊராக இருக்கும்? சேலம் டோல்வேன்னு போட்டிருக்கு. ஆனால் சேலம் நாங்கள் வந்து எப்பயோ தாண்டியாச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour சேலம் தாண்டியாச்சு. ஓகே, கிளம்பலாம். சூப்பராக டீ குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. இனிமேல் தூக்கலாம் வராது. செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸ்டார்ட் த டே தான். கொஞ்சம் டயர்டாக இருக்குது. வயலில் சாப்பிட்லாமா இல்லை ஹோட்டலில் போய் சாப்பிட்லாமான்னு ஒரு டைலோமெல்லாம் இருக்குது. சரி, போக தெரியும். நான் அப்படியே அடுத்த பிரேக்கில் உங்களை மீட் பண்ணுறேன். கோயம்புத்தூருக்கு இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே வந்து ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு சாப்பிட போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்னு நினச்சா ஹோட்டல் பார்த்து 10 மணி ஆகிடும் பொழுது. ஸோ இங்கே வந்தோம். இங்கேயே ஒரு சின்ன ஹோட்டல் இருக்குது. ஸோ ஃப்ரெஷ்ஷப் பல்லெல்லாம் விளக்கிட்டு லைட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு டிஃபன் முடிச்சுட்டு போகிறதாண்டா. போய் சாப்பிட்டு இந்த ஹோட்டலில் சாப்பிட போகிறோம்.
எந்த ஹோட்டல் கட்டுற மாதிரி பைரவி ஹோட்டல் நான்வெஜ் இருக்குதாங்க. இது ஆக்சுவலாக எந்த இடம் தெரியல, ஆனால் கோயம்புத்தூருக்கு இன்னும் 50 கிலோமீட்டர் இருக்குது. இங்கே தான் ஃப்ரெஷ்அப்லாம் பண்ணிட்டு சாப்பிட போகிறோம் இந்த ஹோட்டலில் தான். நைட்டு தான் ஃபுல் கட்டணும், இருந்தாலும் இந்த ட்ராவல் பண்ணும்போது இந்த பசி எங்கேருந்தா வருதுன்னு தெரியல. மணி 8 தான் ஆகுது, வயிறு கப்ப பசிக்குது. அதான் தோசை இட்லி அது இது எல்லாம் ஆர்டர் பண்ணுறாங்க ஃபேமிலி உள்ள. ஸோ நான் வந்து இந்த மேக்கிங் சார்ஜ்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். சும்மா அப்படியே பரவசமாகுதா. யாரெல்லாம் இதை பசியில் பார்க்குறீங்களோ அவங்களாம் சூப்பராக இருக்கும். ட்ராவல் பண்ணும்போது இந்த அவுட் சைட் ஃபுட்டு செம்ம பண்ணுங்க. இல்லை எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு 2 இட்லி, அப்புறம் இந்த மாதிரி முறுமுறுன்னு தோசை. மசாலா தோசை யாரும் கேட்கல, எல்லாம் இந்த தோசை தான் கேட்டுருக்காங்க. மொறுமுன்னு இருக்கா, பார்க்கவே பாருங்க எம்மி. பிளாக்காக தெரியுது. பெருசாக போயிட்டியா? சாப்பிட்லாம் வா. ஃபேமிலிஸ்லாம் வந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு. குட்டீஸ் எல்லாம் ரெடி ஃபார் த பிரேக்ஃபாஸ்ட். நான் படத்துலேயே தான் இருப்பேன். சூப்பராக சாப்பிட்டாச்சு. 3 இட்லி, வடை, கொஞ்சம் தோசை எல்லாம் கட்டி ஆயிடுச்சு. டயர்டாகல ஃபேஸு. இனிமேல் அப்படியே தூங்கினே போட்டி தான் வேனில். ஜஸ்ட் இன்னும் ஒரு 1 ஹவரில் நாங்கள் கோயம்புத்தூர் ரீச் பண்ணிடுவோம். கோயம்புத்தூர் சிட்டி ரீச் ஆயிடுச்சுங்க. இங்கே கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. 11 மணி ஆக போகுது. அதனால் அப்படியே சாப்பிட்டோம். ஹோட்டல் தெரியுதா? இந்த பெரிய பில்டிங் பாருங்கள், அதுதான் நாங்கள் தங்க போகிற ஹோட்டல் இன் கோயம்புத்தூர். ஆக்சுவலாக இது வந்து ராஜ்குமார் அவங்க ஆஃபீஸில் அவன் வந்து லேண்ட்ஸ் அண்ட் ஒயிட்டில் ஒர்க் பண்ணும்போது கோயம்புத்தூர் முன்னே இங்கே தான் புக் பண்ணாங்க. ஸோ ராஜ்குமார் புக் பண்ணிக்கலாம் அந்த ஹோட்டலில். ஹோட்டல் ரீச் ஆகிட்டோம். எல்லாம் செம்ம டயர்டாக இருக்கும். ஸோ போய் ரூமில் ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு, ஹோட்டல் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல. ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு இன்றைக்கி பிளானை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இதுதான் நாங்கள் தங்க போகிற ஹோட்டல் இன் கோயம்புத்தூர், வின்ஸ்டோன் ரெசிடென்சி. அட்லாஸ்ட் கோயம்புத்தூர் ஹோட்டல் வந்துட்டோம். மேலே பார்த்தீங்கன்னா வின்ஸ்டோன் ரெசிடென்சி. செக்இன் பண்ண போகிறோம். ராஜ்குமாரோட ஆஃபீஸில் இங்கே தான் அவனுக்கு புக் பண்ணி கொடுப்பாங்களாம். சூப்பராக இருக்குது வெளிலேருந்து பார்க்க. ரூம் ஸ்டடி போய் பார்க்கணும். எல்லோரும் செம்ம டயர்டு. நேற்று நைட்லேருந்து எல்லாம் வேனில் சரியாக தூக்கம் இல்லை. மச்சான் தான் செக்இன் பண்ணிட்டு இருக்காங்க. டோய் உள்ளே வந்தாச்சு. சின்ன ரூம் டூர் உங்களுக்கு. இதுதான் ராஜ்குமார் தங்க போகிற ரூமு. 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். சூப்பராக இருக்குது. பெரிய ஒரு கிங் சைஸ் பெட்டு. எவ்வளோ இடம் இருக்குது பாருங்கள். டிவி, ட்ரெஸ்ஸிங் டேபிள், பாத்ரூம் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. அது சூப்பராக இருக்குது பாத்ரூம். குளிக்கல எல்லாம் குளிக்கணும். செம்மையாக இருக்குது. ஷவர் பாருங்கள். மச்சான் எனக்காக சூட் ரூம் கொடுத்துருக்கான். சூட் ரூம் யார் தருவா சொல்லுங்க? உனக்குலாம் கிடையாது. என் ஸ்பான்சர்ல சூட் ரூம். இவங்க கூட சாதாரண ரூம் தான். எனக்கு பாத்தீங்களா ஹால் இருக்குது. இங்க பாருங்க பெயிண்டிங் இருக்குது. வெட்டுங்க இங்க வருதுவான். 2வது சூட் ரூம். பாத்ரூம் வேற. வெட்ட பாருங்க. என்னடா லைட்டா போடுறா. ஸ்விக்கியில் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தோம், வந்திருக்கு. ஸோ எல்லாம் இப்போ சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு கிளம்ப போகிறோம். ஆக்சுவலாக கிளம்பியாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி. நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். 2:30க்கு விடலான்னு சொல்கிறாங்க. 2:30க்கு வி கோயிங் டு லீவ் ஃப்ரம் திஸ் ஹோட்டல் டு ஃபஸ்ட்டு வந்து அது என்னது மருதமலை முருகன் கோயில், அப்புறம் ஈஷா, பேக் டு த ரூம். சூப்பராக என் ஃப்ரெண்டு எனக்கு ஒரு அழகான ஸ்வீட் ரூம். லக்கி தான். ஆக்சுவலாக என்னன்னா அவங்கெல்லாம் வந்து கப்புள்ஸ் தான் இருக்காங்க, எல்லாம் ஃபேமிலி. ஸோ நான் மட்டும் தான் தனியாக வந்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து சிங்கிள் பெட்ரூம் தான் அவன் கேட்டான். சரி தனியாக தான் வந்திருக்கேன் சொல்லிட்டு. ஆனால் எதுவுமே அவைலபிள் இல்லை. ஸோ எனக்கு வந்து ஒரு ஸ்வீட் ரூம் கொடுத்துட்டாங்க. ஸோ இருக்கிறதுலே நான் தான் பெரிய ரூமில் இருக்கேன். ஆமாடா முன்னாடி
இப்பதான் கொஞ்சம் சிரிக்கிற. நேற்றுல கலக்கு 2 பேரும் பயங்கரமா இருக்கீங்க. இவனும் ஸ்மார்ட் ஆகிறான் அழகுதான். 2 பேரும் கலக்குறீங்க. டேய் அப்படியே ஜோடியா நிலுங்க 2 பேரும். நைனே அப்படியே ஜோடியா நிலுங்க. சூப்பரா இது. அப்படியே அந்த 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 இது அந்த ஒயிட் எடுத்து கிரிக்கெட் எல்லாம் போட்டோம். அந்த ஒயிட் சூப்பர். கிளம்பியாச்சு எல்லாரும். இப்ப மருதமலை அப்புறம் வந்து ஸ்ரீவித்து மருதமலை முருகன் கோயில் டூர்ஸ் போயிட்டு இருக்கோம். போகிற வழிலாம் சூப்பராக இருக்குது. இது கோயம்புத்தூர்ல வந்து 22 கிலோமீட்டர் இருக்குங்க. மருதமலை முருகன் கோயிலை போய் மீட் பண்ணுறேன். மருதமலை முருகன் கோயில் பார்க்கிங் வேனை விட்டு வர போகிறாங்க. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய கடைங்க இருக்குது. எப்பயுமே எல்லா கோயில்கிட்டையும் இந்த மாதிரி கடைங்க, பூஜை சாமான், பொம்மைங்க, அதே மாதிரி இங்கேயும் நிறைய கடைங்க இருக்குது. சின்ன ஷாப்பிங் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். மேலே போகிறீங்கன்னு பஸ்லேயே போயிடலாமா? ஸோ டிக்கெட் தான் கேட்குறாங்க. திரும்ப டிக்கெட் அவ்வளோதான். பஸ்ஸில் தான் மேலே போக போகிறோம். மருதமலைக்கு மேலே ஸ்ட்ரைட்டாக வருஷத்துக்கு அப்புறம் பஸ் ஃப்ரீ. மருதமலைக்கு பஸ்ஸில் போகிறோம். பஸ்ஸில் வரோம். சின்ன ஒரு பஸ் ரைடு தான், பயங்கரமா ஆடுது. நிறைய யூ பென்ஸ், நிறைய ஏர்பின் பென்ஸ்லாம் வருது. ஆல்மோஸ்ட் மேலே வந்துட்டோம். பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு மலை இங்கேருந்து பார்க்கறதுக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பஸ்ல போறது பிடிச்சி நிக்க முடியல. ஆடுது. ஆல்மோஸ்ட் மேலே வந்துட்டோம். அவ்வளோதான். எல்லாம் மலை ஏறி ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போய் இந்த டிக்கெட்ஸ்லாம் வாங்கி அவங்க கோயிலுக்குள்ளே போவாங்க. நான் கோயிலுக்குள்ளே போக மாட்டேன். வெளியிலேருந்து நான் ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே அவங்களுக்காக நான் வெளியே வெயிட் பண்ணுவேன் வர வரைக்கும். ஆஸ் யூஷுவல் ரொம்ப அழகாக இருக்கானா இந்த கோயில். கீழேருந்தே படிக்கிட்டு இருக்கான். ஆனால் நாங்கள் மேலே பஸ் வரைக்கும் வந்துட்டோம். இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் மேலே ஏறுற மாதிரி இருக்கு படிக்கட்டு. மேலே போனால் கோயில். இவ்வளோண்டு படிக்கட்டு ஏறி வரத்துக்குள்ளேயே அப்படி மூச்சாங்குது. ஒரு காலத்தில் திருப்பதி போயிருக்கேன். அப்போ கீழ் திருப்பதியிலேருந்து மேல் திருப்பதி வரைக்கும் நடந்து போயிருக்கேன். when I was in my 20s. இப்போ எவ்வளோன்னு மலை ஏறதுக்கு மூச்சு வாங்குது. மூச்சு வாங்க கேக்குதா? அப்படியே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கோயம்புத்தூர் சிட்டியே தெரியுது. ஜூம் பண்ணா தெரியுதா பாருங்க. ஜூம். இதுதான் கோயம்புத்தூர் சிட்டி. ஃபுல்லாக தெரியுது. இதுதான் கோபுரம். எல்லாம் உள்ள போகிறாங்க சாமி கும்பிட. கோயில் உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் ஸோ அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க டிக்கெட்டை. என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி வராங்க. அவங்க டிக்கெட் எடுத்துட்டாங்க சாமி தரிசனத்துக்கு. டேய் அவங்க வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு டேய் தெரியலையே, அதான் உள்ள கோயில். அதான் எல்லாம் போயிட்டு சாமி கும்பிட்டு வெளில வராங்க. நல்லா இருக்கு. மலை மேலே முருகன் கோயில் பியூட்டிஃபுல். மண்டபம்குள்ளே வந்திருக்கேன். மண்டபம் உள்ள காற்று சும்மா அப்படி அடிக்குதுங்க. மவுண்டன் ப்ரீஸ் ரொம்ப சூப்பராக அடிக்குது. எவ்வளோ நீங்கள் கேட்கலாம். ஆனால் இங்கேருந்து இன்னும் 2 இடத்துக்கு போகிறோம் பிளான் பண்ணுறாங்க. ஈஷா யோகா சென்டர், அப்புறம் இன்னொரு கோயில் சொன்னாங்க. நான் தெரியல, மணி இப்போ 5 ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். நான் அப்படியே உங்களுக்கு அந்த கோபுரம் காட்டுற பாருங்க. சூப்பராக மெஜஸ்டிக்காக இருக்குது. அப்படியே சுற்றிரும் மலைங்க, நடுவில் இந்த உயர்ந்த கோபுரம். ஃபோட்டோகிராஃபிக்கு அவ்வளோ அழகான இடமா தெரியுது இது. நாங்கள் கீழே இருந்தால் மேலே ஏறுவோம். கீழே நான் ஃபோட்டோ எடுத்தேன். பாருங்க சூப்பராக இருக்குது. இங்கே தான் பார்க். பஸ் எங்களை இறக்கி விட்டுச்சு. பியூட்டிஃபுல்லாக இல்லை?
செம்மையாக இருக்கு. இந்த ஃபோனில் எவ்வளோ தெரியுதுன்னு தெரியல, அப்படியே மலை மேலேருந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. மேற்கு தொடர்ச்சி மலைகள் அழகானது. வரும்போது அந்த படிக்கட்டில் இருந்தோம், இறங்கும்போது இந்த படிக்கட்டில் இறங்கும் கீழே. அங்கே போய் பஸ் ஏறி போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களாம் உள்ளே இருக்காங்க, அவங்களாம் வந்தோடனே கீழே போக வேண்டியது தான். ஸோ பியூட்டிஃபுல்ங்க இந்த பிளேஸ். எல்லாம் சாமி கும்பிட்டு வந்துட்டாங்க. தொன்னையில் ஏதோ சாப்பிட்றாங்க, என்னன்னு தெரில. டேஸ்ட்டாக இருக்கும் போல இருக்கே, பார்க்கும்போது அழகாக இருக்கே. நமக்கு அமுக்குறான், 2 குத்துறாங்க. புளியோதரை அமுக்குறான். திடீர்னு இந்த ஷெட்டரை திறந்தாங்க. உள்ள என்னன்னு பார்த்தா தேர் இருக்கு, ரதம், சாமி கொண்டு போவாங்க இல்லையா அந்த தேர். பக்கத்துல இந்த தேர்லாம் ஓப்பன்லயே இருக்கு, அதுதான் மூடி வச்சிருக்கேன் ஸ்பெஷலா. ஓ, இதுக்கு தான் ஓப்பன் பண்ணாங்க போல இருக்கு. ஏதோ கொண்டு போறாங்க. இந்த தேர் பவனி இருக்கு போல இருக்கே. ஆனா எங்களுக்கு டைம் ஆகுது, நாங்கள் கிளம்ப போறோம். இது எப்பன்னு தெரியல. கொண்டு போறாங்க. அந்த சைடு ஒரு மயில் கொண்டு போவாங்க இல்லையா, இந்த சைடு மயில் என் ஃப்ரெண்ட்ஸே தூக்கிட்டு போறாங்க. அந்த நவீன், ராஜ்குமார், எங்கள் டிரைவர், அப்புறம் எல்லாம் தூக்கிட்டு போறாங்க. எங்கே கொண்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஆனால் அங்கேருந்து மூவ் பண்ணி வைக்கிறாங்க வெளியில். குட் ஜாப் பாய்ஸ், குட் ஜாப். கோயில் பார்த்துட்டு பக்கத்தில் கடைகள்லாம் பார்க்குறோம். இங்கே நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் இருக்குது. பூரி, அப்புறம் இந்த பேரிச்சம்பழம், அப்புறமேலு பாருங்க ஃபோட்டோஸ், சாமி ஃபோட்டோஸ் இருக்குது. என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் கூட ஒரு ஃபோட்டோ வாங்குறாங்க போல இருக்குது. இப்போ முருகன் கோயில் பஞ்சாமிர்தம் வெரி ஃபேமஸ். எல்லா முருகன் கோயிலும் கிடைக்கும். ஸ்நாக்ஸ் இருக்குது, சிப்ஸு, லட்டு, லாட் ஆஃப் ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்கு. ஷாப் பண்றோம், ஷாப் பண்ணிக்கலாம். கருப்பட்டி திருச்செந்தூர் கருப்பட்டி இருக்குதா? திருச்செந்தூர் கருப்பட்டி மருதம் வந்ததா? செம இல்ல கருப்பட்டி. சொல்லுங்க, வாட் இஸ் திஸ்? எங்க ஊர்ல இளந்த சூஸ்னு சொல்லுவாங்க. இது பேரு சின்ன வயசுல 5வது 2வது 3வது படிக்கும் போதெல்லாம் சூப்பரா சரிதா. இதுல ஐட்டம், இதுல ஹைலைட்டே என்ன தெரியுமா? எல்லாம் மென்னு வரணும். புரியல என்ன சொன்னாங்க? கவரோட மென்னு கவரோடயா துப்பணும். என்னடா சொல்றேன்? கவரோட மெல்லுமா? ட்ரை பண்ணி பாரு. போய் வண்டி அப்படி தான் பொண்ணு ஏதோ கேக்குது பாரு. என்னம்மா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மருதமலையை சூப்பராக பார்த்தாச்சு. மேக்ஸிமம் உங்களுக்கு சுற்றி காட்டிட்டேன். இங்கேருந்து அங்கே ஈஷா யோகா மையம் போக போகிறோம். 6:45 மணி, நல்லா இருட்டிடுச்சு. இது வந்து மருதமலையிலேருந்து ஈஷா போகிற ரூட்டு. செம்ம ஸ்கேரியாக இருக்கு. செம்ம ஜில்லோன்னு 2 சைடும் காடா மலையா ஒன்றும் தெரியல. இந்த ரோடை பார்க்கும்போது 2 சைடும் காடா இருக்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நம்ம ஜில்லோன்னு இருக்கு. ஒன் ஆஃப் த மெயின் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக ஆயிடுச்சு தமிழ்நாட்டில். ஸோ அதையும் போய் பார்த்துலாம் சொல்லி தான் போயிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் ரீச் ஆக போகிறோம்னு நினைக்கிறேன். ரீச் ஆகிட்டோங்க. ஆக்சுவலாக என்னன்னா இப்போ வந்து ஏதோ லைட் ஷோவா, அதனால அதை நோக்கி தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். அந்த சிவன் சிலை இருக்கும் இல்லையா, அது ஏதோ இது நைட் லைட் ஷோ நடக்குதான், அதான் போயிட்டு இருக்கோம். தெரியுதா? ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க. அதுதான் அந்த லைட் ஷோ. 1/2 ஹவருக்கு தான் இந்த லைட் ஷோ நடக்குமா. நம்ம ரொம்ப தூரத்தில் இருக்கோம். ஆல்மோஸ்ட் அந்த சிவன் சிலை பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்க மாதிரி இருக்கு. ரொம்ப தூரம் நடந்து போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கேயே நான் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கிட்ட போயும் நான் ஷூட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு 1 கிலோமீட்டருக்குமா ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கேன் நான் இப்போ ஃபோன் எடுத்துக்கிட்டு. இப்போ கொஞ்சம் ஷேக்கியாக இருக்கும், கலங்களாக தெரியும். இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நான் கிட்ட போயிடுவேன். கிட்ட போனோன்னு நான் உங்களுக்கு நல்லா அழகாக தெரியுற மாதிரி நான் கொஞ்சம் நேரம் ஷூட் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் இந்த இடத்த பகலில் பார்க்கணும்னு நினச்சி தான் வந்துட்டு இருந்தேன். ஏன்னா அந்த ஸ்டாச்சு கூட ரொம்ப கருப்பாக தானே இருக்கும். அது நைட்டில் எப்படிப்பா இருக்குமோ தெரியலையே, லைட்லாம் இருக்குமோ ஒரு டவுட்டில் தான் வந்தேன். பார்த்தா லைட் ஷோ டெய்லி இருக்கான். கரெக்டான டைம் வந்துட்டோம். யார் லக்கி. ஸோ நான் கிட்ட போய் அழகாக உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குது. Sages, the Saptarishis, took the sacred science of yoga in all its forms to human habitations across the planet, which turned into crucibles of civilization.
ஆக்சுவலாக அந்த லைட் ஷோ பார்த்துருப்பீங்க. அந்த லைட் ஷோ முடிச்சுட்டு எங்கடா போகிறோம்? தியானம் மண்டபம். ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் இருக்கான். ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வாக் கம்ப்ளீட்டாக. அந்த முனையிலேருந்து இந்த முனை, பார்க்கிங்லேருந்து இங்கே வந்து 2 கிலோமீட்டர் ஆகுது. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே அந்த பாகுபலி படத்தில் வர மாதிரி மாடுங்கள்லாம் இங்கே வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது. எல்லாம் காளை மாட்டு தான். இது வண்டி இருக்குமா காலில். இதுதான் அந்த யோகா மையம். இதுக்குள்ளே ஃபோன்லாம் அளவு கிடையாது. ஸோ உள்ளே போய் என்னால் ஷூட் பண்ண முடியாது. வெளில வந்துட்டு தான் உங்களை மீட் பண்ணுறேன். ஈஷா யோகா மையம் பார்த்து முடிச்சாச்சு. செம்ம டயர்டுங்க, செம்ம நட. பெரிய இடம். ஃபஸ்ட்டு வந்து அந்த இது பார்த்துருப்பீங்க இல்லையா, இந்த லைட் ஷோ. அதுக்காக வரும்போது தெரில, கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 கிலோமீட்டர் இருக்குது. கேமரா தெரிய ஓடி வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு தியான கூடம் போனாங்க. தியான கூடம் உள்ளே வந்து அளவு கிடையாது, கேமராலாம் அங்கே போய் விளாக் பண்ண முடியாது. ஸோ எல்லாம் வெளியே வாங்கி வச்சிட்டாங்க. ஸோ அந்த சிலை இருக்கு இல்லையா, சிவன் சிலை, அதுலேருந்து இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர். அந்த தியான கூடம் உள்ளே போனால் அது ஒரு ஆல்ட்டுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் ஓவரால் நடக்கிற மாதிரி இருக்குது. அன்றைக்கி நான் வண்டலூரில் நடந்த 5 மணி நேரம் நடந்த நடைய இந்த ஈஷா யோகத்தில் எதுக்கு வந்தோம்? 7:30 வந்தோம் நினைக்கிறேன். 7:30 வந்தோம். 8:30 மணி. இப்போ 9 நினைக்கிறேன். ஒரு 2 ஹவர்ஸில் நடந்து முடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டரு. அது போயிருக்கோம் ஒரு 16,000 ஸ்டெப்பு. ஓகே, ஏதோ ஒரு பார்க்காத இடம் பார்த்தாச்சு. இப்போ இதுக்கப்புறம் போய் சாப்பிட்டுட்டு படுத்திங்கன்னா டே 2 இன் மை பியூட்டிஃபுல் கேரளா ட்ரிப். ஆக்சுவலாக இன்னும் நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் தான் இருக்கோம். இன்றைக்கி தான் கேரளாவுக்கு போக போகிறோம். இன்றைக்கி வந்து என்ன பிளான்னா, இப்போ பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அது சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அப்போ நான் ஷூட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அதை நான் போடுவேன். இங்கேருந்து அதிரப்பள்ளி போக போகிறோம். ஃபஸ்ட்டு அதிரப்பள்ளி போயிட்டு அங்கே வந்து நல்லா குளிச்சுட்டு, தண்ணி இருந்தால், இன்றைக்கி ஆக்சுவலாக February 2, ஸோ தண்ணி இருந்தால் நல்லா குளிச்சுட்டு அங்கேருந்து கொச்சின் போக போகிறோம். ஈவினிங் டைம் தான். ஈவினிங் ஆகிடும். எப்படி இருந்தாலும் இங்கேருந்து ஒரு 200-250 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன் கொச்சின். ஸோ எல்லாமே இன்றைக்கி வரப்போகுது. அதிரப்பள்ளி ப்ளஸ் கொச்சின் 2 days. அதான் இன்றைக்கி பிளானு. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, பேக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ரூமை செக் அவுட் பண்ணிட்டு உங்களை நான் வேனில் போய் சந்திக்கிறேன். ஆக்சுவலாக எங்களுக்கு அது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட். நாங்கள் கோயம்புத்தூரில் தங்கி இருந்த ஹோட்டல் செம்மையாக இருக்குங்க. எல்லாமே இருக்குது. இதெல்லாம் சாண்ட்விட்சு நான் எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக புஃபே டைப்பு. அது இல்லாமல் நம்ம ஆர்டரும் பண்ணலாம். சுட வடை, அப்புறமேலு என்னது கிச்சடி, எல்லாம் செம்ம டேஸ்ட்டுங்க. அவுட் ஸ்டாண்டிங். இட்லிலாம் எப்போ பஞ்சு மாதிரி இருந்துச்சு, வீட்டு இட்லி மாதிரி. சட்னியும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. 2 விதமான சட்னி. அப்புறம் இது ஒரு சூப்பு. இது வந்து சாம்பார். இது பூரிக்கு கிழங்கு மசாலா. தோசை என்ன மாதிரி இது பாருங்க, எல்லாமே இருந்துச்சு. ஸ்வீட்டில் ஒரு குலோப்ஜான். அப்புறம் இது ஒரு சூப்பு, ராகின்னு நினைக்கிறேன். மட்டும் இல்லாமல் மசால் தோசை, அப்புறம் பூரி எல்லாம் ஆர்டர் பண்ணால் கொடுப்பாங்க. ஹெவியாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். செம்ம கட்ட போகிறோம். ஏன்னா அதிரப்பள்ளி முடிச்சுட்டு தான் அடுத்த சாப்பாடு. எல்லாம் அப்படியே ஒரு ஹாய் சொல்லுங்க. கேமரா ஒரு ஹாய் சொல்லுங்க பார்ப்போம். குட் மார்னிங். இது வேற லெவல் சீஸ் ஆம்லெட்டுங்க. சும்மா உள்ள சீஸை பாருங்க. கை வச்சா அப்படியே கலகலம் சீஸ் வெளில வருது. சீஸ் ஆம்லெட் செம்ம சூடா இருக்கு. போடும்போது அப்படியே சீஸ் நிரம்பி வழி ஓவர்ஃப்ளோ ஆகுது. இங்க பாருங்க, ஆஃப் பாயில நீங்க பண்ணதான் அவங்க பண்ணி கொடுத்தாரு. அவங்க பண்ணது வேற லெவல் பண்றாங்க. அது எப்படி சாப்பிட்றாங்க பாருங்க. அவ்வளோ வேலைப்பாடு இருக்கு. ஆனா இவனுக்கு வந்து அது ஒரு ஆஃப் பாயில், அவ்வளோதான். அது அழகா சாப்பிட்றாங்க. பிரேக்ஃபாஸ்ட் வலுவா சாப்பிட்டாச்சு. ஃபைனலா வந்து வாட்டர் மெலன் ஜூஸ். செம்ம டேஸ்ட்டுங்க. கடைசியா ஃபில்டர் காஃபி. நான் நிறைய வாட்டி கடைசியா சொல்றேன். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா ஃபில்டர் காஃபி சூப்பரா இருக்கு. யா செக்கிங் அவுட்
செக் அவுட் பண்ணுறோம். ஸ்ட்ரெயிட்டாக இங்கே அதிரப்பள்ளி தான். வேனில் போய் உங்களை மீட் பண்ணுறேன். பியூட்டிஃபுல் கோயம்புத்தூரை விட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கள் வேனு அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது டுவர்ட்ஸ் கேரளாவுள்ள என்ட்ராக போகிறோம். பியூட்டிஃபுல் கோயம்புத்தூர் முடிஞ்சிச்சு. இதோட கேரளா தான். சொல்லுங்கப்பா. அதிரப்பள்ளி டுவர்ட்ஸ் அதிரப்பள்ளி Day 2. வேனுக்குள்ள ஒரு செம்ம டான்ஸ் பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் காமிக்கிறேன், எல்லாமே காமிக்க முடியாது பிரைவசியால. என்ன பத்தி சொல்லுவா பாம்பே அல்வா போல என் பேரத்தான் மெல்லுமா வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுமா அல்வா போல என் பேரத்தான் மெல்லுமா பாட்டுத்தான் படிச்சிருப்பா கொஞ்சம் எப்படி செம்ம டான்ஸ். அங்கே நவீன் ராஜ்குமார்லாம் வேனில் எல்லாருமே டான்ஸ் ஆனாங்க, டிரைவரை தவிர. செம்ம ஃபன்னாக போகுதுங்க. ஆக்சுவலாக கேரளா உள்ள வந்துட்டோம். வி என்டர்டு இன்டு கேரளா. இப்போ நாங்கள் பாலக்காடு கிட்டே இருக்கோம். பாலக்காடை தாண்ட போகிறோம். இன்னும் ஒரு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்ன்னு தெரியல, ஆனால் சீக்கிரமாக ரீச் ஆகிடும். செம்ம டிரைவுங்க. இந்த டிரைவே சூப்பராக இருக்குது. செம்ம என்ஜாய்மெண்ட். கேரளா உள்ள ரீச் ஆயிட்டோம். பாலக்காடு. இங்கே வந்து வண்டிக்கு பர்மிட் போட வந்திருக்காங்க. இதுதான் எங்கள் ஃப்ரெண்டு மிஸ்டர் பாண்டியன். எங்கள் ட்ரிப் திருப்பி அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரோடு சூப்பராக இருக்குங்க. நான் இங்கே வந்திருக்கேன். லாஸ்ட் டைம் வரும்போது இப்படி இல்லை. நான் இப்போ ரோட்டில் அதை புதுசாக போட்ட மாதிரி அவ்வளோ ஸ்மூத்தாக செம்மையாக இருக்குது இந்த டிரைவு. கோயம்புத்தூர் டுவர்ட்ஸ் கேரளா, கொச்சின், அதிரப்பள்ளி. ஆக்சுவலாக நான் ஒரு 6 years பிஃபோர் வந்திருக்கேன் கேரளா. இதே கொச்சின் அப்புறம் அதிரப்பள்ளி. அப்போ நான் வர்றப்போ ஒரு பிரம்மாண்டமான ஒரு டனல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க. இப்போ நாங்கள் அதுக்குள்ளே தான் போக போகிறோம். அந்த டனல் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கு. தமிழ்நாட்டில் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு டனல் கிடையாது. நான் யூடியூப்ல இந்த லடாக் போகிறவங்க அவங்கெல்லாம் வந்து இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவேஸில் நிறைய டனல்ஸ் காட்டி பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைமாக நான் நேரில் போகிறேன். இந்த மலையை கொடைஞ்சி கட்டிருக்காங்க. நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ இந்த டனல் கன்ஸ்ட்ரக்ஷனு ரொம்ப டிராஃபிக்கு, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இதை கிராஸ் பண்ணி போகிறது. ஆனால் இப்போ பிரம்மாண்டமாக கட்டிச்சு ஃபேண்டாஸ்டிக்காக முடிச்சிருக்காங்க. இந்த ரோடெலாம் ஞாபகம் இருக்குது எனக்கு. அப்புறம் இந்த மாதிரி ரோடு இல்லை. இப்போ சூப்பராக ரோடெலாம் அற்புதமாக்கிட்டாங்க. செம்ம ஒர்க்கு. இந்த டனல் உள்ளே போகும்போது இன்னும் அழகாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதிரப்பள்ளி கிட்ட வந்துட்டோம். ஞாபகங்கள் எல்லாமே பார்த்த மாதிரி தான் இருக்கு. அந்த இங்கே தான் நான் டிரைவ் பண்ணிட்டு போனேன் காரில். ஃபுல்லாக காடு மாதிரி இருக்கும் பாருங்க. எலிஃபென்ட் கிராசிங்லாம் போர்டு வச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த ரூட்டே. அந்த மெயின்லேருந்து அதிரப்பள்ளி உள்ளே வந்து ஃபுல்லாக காட்ஸ் ரோடு தான். அந்த காட்டு மாதிரி தான், ஃபாரஸ்ட் ரோடு மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே கார் டிரைவ் பண்ணுறதுக்கு. இப்போ நான் வந்து சூப்பராக வீடியோ எடுத்துகிட்டு வரேன். எங்கள் டிரைவர் தான் டிரைவ் பண்ணுறாரு. ஸோ ஐ ஹாவ் லாட் ஆஃப் டைம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வி ஆர் ரீச்சிங் அதிரப்பள்ளி. அதிரப்பள்ளி வந்தாச்சு. இப்போ டிக்கெட் வாங்க போயிருங்க. என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு வாங்கிட்டு அங்கே போக வேண்டியது தான். வித்தியாசம் சவுண்டு விட்டுருக்குற டிக்கெட் கவுண்டரை போய் காமிக்கிறேன். எவ்வளோன்னு பாருங்கள். வாட் இஸ் த ப்ரைஸிங். அப்படியே கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. இன்றைக்கி வெயிலெலாம் இல்லை, மந்தாரமாக இருக்குது. அப்படியே கிளைமேட் கூலாகவும் இல்லை. அப்படியே அது எப்படி சொல்கிறது, காற்று இல்லாமல் இருக்குது. பட் வெரி நைஸ். நல்லா இதுதான் டிக்கெட் கவுண்டர். ப்ரைஸிங்லாம் இருக்குது. நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டோம். ஏதோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் நினைக்கிறேன். அதிரப்பள்ளி அப்படியே போனோம். நிறைய கடைங்கள்லாம் கொஞ்சம் மூடி இருக்குது. மத்தியான டைம் எல்லாம் லஞ்ச் போயிருக்காங்க போல இருக்கு. யாரும் காணும். கொஞ்சம் கும்பல் கம்மியாக தான் இருக்குது. லாஸ்ட் டைம் வந்தப்போ செம்ம ரஷ்ஷாக கஜன்னு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் காலியாக இருக்குது. லாஸ்ட் டைம் நாங்கள் ரொம்ப காலைல ஏர்லி வந்திருந்தோம். ஏர்லி மார்னிங் ஒரு 10 மணிக்கு வந்து நினைக்கிறேன். எப்போ நிற்கிறான் பாருங்கள் எங்களுக்காக காத்துக்குன்னு. மிஸ்டர் நவீன் வழி மீது வெளியே எடுத்து காத்துக்கணும். இதுதான் அதிரப்பள்ளி என்ட்ரன்ஸ். இது உள்ளே போனால் கொஞ்சம் நட பயணம் இருக்குங்க. இதை பாருங்க. இங்கே வந்து கிளாக் ரூம் இருக்குது. நம்ம லக்கேஜ்லாம் வச்சுக்கலாம். அப்படியே நடக்க வேண்டியது தான் த்ரூ அவுட். சூப்பர் பியூட்டிஃபுல். என்னன்னா இதில் கொஞ்சம் கார்டியோ எக்ஸசைஸ் கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் ஏறணும் இறங்கணும். லாட் ஆஃப் திங்ஸ் ஹேஸ் டு பி டன். ஸோ இப்போ ஏறி அப்புறம் இறங்குற மாதிரி வரும்.
மங்கி நிறைய குரங்கு இருக்கும் இங்கே. நிறைய குரங்கு இருக்கு. என்ன தர எப்படி இருக்கு? ஃபேமிலியாக இருக்கு குரங்குலாம். ஏறணுமா? இப்போ இறங்கணும். கீழே போய் ஃபால்ஸ் ஃப்ளோ ஆகிறத பார்க்கணும். இன்னும் இறங்கி ஏறணும். ஃபோனில் சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. 17% தான் இருக்குது. எவ்வளோ நேரம் முடியுமோ? வந்தாச்சு. அதிரப்பள்ளி ஃபால்ஸ் டாப் வந்தாச்சு. டாப் வியூ காட்டுறோம் பாருங்க. டாப் வியூ ஃபால்ஸு கீழே இறங்கணும். ஆமா நான் போயிட்டு வந்துடுறேன். மச்சான் அதிரப்பள்ளி வரைக்கும் வண்டி நீ அதுக்கு யோசினா அப்புறம் என்ன அர்த்தம்? இங்க குளிக்கலாம் கீழே. இது வந்து டாப். இது போயிட்டு அந்த சைடில் கொட்டும். நான் கீழே போகிறேன். கீழே இறங்கி ஏறுறது பயங்கரமான ஒரு டாஸ்க்கு. ஏன்னா அவ்வளோ கீழே இருக்குது. இந்த மாதிரி பாதை தான். இறங்குறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். ஏறுறதுக்கு 1/2 hour முடிஞ்சிச்சு. அவங்களாம் அதுக்குள்ளே குளிச்சு முடிச்சிருவாங்க. இப்போ நான் மட்டும் ஏன்னா வந்தவங்க எல்லாருமே அதை இப்படி பார்த்துருக்காங்க. ஸோ வந்து மேலே போய் குளிச்சுட்டு போயிடலான்னு நினைக்கிறாங்க. பட் நான் அப்படி இல்லையே. ஆஸ் எ யூடியூபர் நான் உங்களுக்கு கீழே போய் அந்த ஃபால்ஸ் ஃப்ளோ ஆகிறத காட்டணுமா இல்லையா? சரி, இவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் செய்கிறேன். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. வியூஸ் வர மாட்டேங்குது. யாருமே இல்லைப்பா. நான் மட்டும் தான் போகிற மாதிரி காட்டுற போகிறேங்களேன். யாருமே இல்லை இறங்கல. நான் மட்டும் தான் இறங்கி நிற்கிறேன். பார்த்தீங்களா? ஐயம் அலோன். கீழே போனால் ஃபோனை நச்சு பிடிக்கணுங்களா? என்னப்பா அது? ஒத்தரே காணும். ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் வரும்போது நான் என் பையனை தூக்கிட்டு கீழே இறங்கி ஏறியிருக்கேன். எவ்வளோ கீழே ஒன்று இறங்கணும் காட்ட போகிறேன். பாதி வந்துருக்கேன்னு நினைக்கிறேன். படிக்கிட்டு போதா இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் எல்லாம் போயிட்டு அந்த தண்ணி ஓடுது பாருங்க. அந்த மட்டத்துக்கு போகணும். இன்னும் இவ்வளோ டூரிஸ்ட் தான் வராங்களே. இந்த கேரளா அரசு எங்களை மாதிரி குண்டானவங்க வயசானவங்காக ஒரு லிஃப்ட்டு. சரி லிஃப்ட் வேணாப்பா, ஒரு எக்ஸ்லேட்டர்ஸ் போடக்கூடாது. ஈஸியாக போயிட்டு வந்துடும்ல. இந்த அழகை பார்க்க தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இறங்கி வந்திருக்கு. அப்படியே உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க. வெயில் அடிக்குது திடீர்னு. வாவ், பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் அதிரப்பள்ளி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்தாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த இடம்லாம் எத்தனை வாட்டி வந்தாலும் எவ்வளோ நேரம் இருந்தாலும் சலிக்கவே சலிக்காதுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிலாம் மேலே இருக்காங்க. நான் தான் கீழே இறங்கி வந்திருக்கேன் இந்த பாதை வழியா. ஐயோ வெயில் அடிக்குதே, கருப்பாக இருக்கே. திடீர்னு வெயில் சொல்லிட்டு நடிக்குதுங்க. எவ்வளோ அழகாக இருக்குல்ல, பியூட்டிஃபுல். இந்த ஃபால்ஸை வச்சு நிறைய இடம் ஷூட் நிறைய ஃபிலிம் ஷூட் பண்ணியிருக்காங்க. பாகுபலியில் பெரிய ஃபால்ஸ் ஒன்றுமே, பாகுபலி ஃபர்ஸ்ட் பார்ட்டில். அது இந்த ஃபால்ஸ் தான் கிராஃபிக்ஸ் வச்சு மேட்ச் பண்ணி நிறைய தண்ணி ஊற்றுற மாதிரி. அதேமாரி ராவணனா விக்ரம் படம், மணிரத்னம் படம், அதுவும் நிறைய சீன்ஸு. ஏன் நம்ம பழைய படம் 90s கிட்ட தெரியும் உங்களுக்கு. என்ன பண்ணாது, புன்னகை மன்னனில் 1 2 3 சொல்லிட்டு கமல் கீழே குதிப்பார். அதுவும் இந்த ஃபால்ஸ் தான். நிறைய படம் எடுத்துட்டாங்க அந்த ஃபால்ஸை வச்சு. இங்கே நல்லா காத்திரிக்குது, சூப்பர் காத்திரிக்குது. மேலே ஏறி வந்து ஒரு நல்ல கல்லாக பார்த்து உட்காந்துட்டேன். இங்கே வந்து அப்படியே பார்த்து ரசிக்க வேண்டியது தான். உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பராக இருக்குல்ல, சான்ஸே இல்லைங்க. தண்ணி கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் மெஜஸ்டிக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. இவ்வளோ பெரிய ஃபால்ஸ் பாருங்க, பியூட்டிஃபுல். அங்கேயும் நிறைய பேர் உட்காந்துட்டாங்க. அங்கே போக உடம்பு தெம்பில்லை. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. என்னை விட்டிங்கன்னா அப்படியே நாள் பூரா இங்கே உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு ஃபால்ஸு இந்த மலையெல்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். யூடியூப் மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா, மானிட்டைஸ் ஆயிடுச்சுன்னா சூப்பராக நிறைய இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆசை. 3 வருஷம் ஆகுது, விடாமல் முயற்சி பண்ணிட்டுருக்கேன். பார்க்கலாம். பியூட்டிஃபுல் பிளேஸுங்க. லாஸ்ட் டைம் வந்ததோட இப்போ என்ன மிஸ் ஆகுதுன்னா, இங்கே நான் உட்காந்துருக்கேன் இல்லையா, இங்கே உட்காந்துறதுலேயே சாரல் பயங்கரமாக அடிக்கும். இப்போ ரொம்ப லைட்டாக தான் சாரல் அடிக்குது. அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மி நினைக்கிறேன் லாஸ்ட் டைம் நான் வந்ததோட. ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தா சேம் மாதிரி தான் எனக்கு தோணுது பார்க்கறச்ச. சூப்பராக இருக்குது. இந்த இடம் தான் நினைக்கிறேன். இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் இந்த ராவணன் படத்தில் விக்ரம் அப்படியே சறுக்கிட்டே வருவாத்தமா அந்த ஒரு பாட்டில். அந்த பாட்டில் சறுக்கிட்டே வந்து கீழே விழுவார் அந்த தண்ணியில். அது இந்த இடம் தான் நினைக்கிறேன். நிறைய இடம் ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த புன்னகை மன்னன் படத்தில் இங்கே தான் நினைக்கிறேன். இந்த மேலேருந்து கீழே குதிப்பாங்களே 2 பேரும், கமலும் இந்த லவ் ஃபெயில் இருக்குன்னு. அது மேலே தான் நினைக்கிறேன். நாட் ஷுவர், நல்லா தெரியல. இந்த வெள்ளம்லாம் வரும் இல்லையா கேரளாவில், அப்போ பார்த்தீங்கன்னா
இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் தண்ணி சும்மா அப்படியே நயகரா ஃபால்ஸ் மாதிரி கட்டும். அதெல்லாம் அங்கெல்லாம் வரதை பற்றி யோசிச்சுதான் பார்க்க முடியாது. இந்த டிவியில் தான் பார்த்துருக்கேன். சும்மா அப்படியே ஃபுல்லாக எனக்கு கேப்பே இருக்காது. அப்படியே நான் இப்போ உட்காந்து கேட்டேன்னா தண்ணி வந்து இங்கே வந்து விழுற அளவுக்கு வெள்ளம் வரும்போது ஃப்ளோ அவ்வளோ இருக்கும். நான் டிவியில் பார்த்துருக்கேன். செம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க இது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் அந்த அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ். தேங்க்ஸ் டு மை ஃப்ரெண்ட் எனக்கு திருப்பி எங்கள் கூட்டு வந்தது ரொம்ப கம்மி காசு செலவில். எனக்கு இன்னொன்று பண்ண ஆசையாக இருக்குது. அங்கே இருக்காங்களே உட்காந்துட்டு இருக்காங்களே அங்கே போய் வீடியோ பண்ண ஆசையாக இருக்குது. ட்ரை பண்ணலாமா? கேமுக்கு அந்த இடம் சொன்னேன் இல்லையா, அங்கே போகிறது தான் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. இதை பார்க்குறதுக்கு ஈஸியாக தான் வந்துட்டேன். காமிக்கிற மாதிரி ஆக்சுவலாக நான் அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன். மெஜஸ்டிக் வாட்டர் ஃபால்ஸ் உங்களுக்கு பல ஆங்கிளில் காமிக்கிறதுக்கு. என்கிட்ட ட்ரோன்லாம் இல்லை. ஏதோ என்னால் முடிஞ்சது ஏழைக்கே தெல்லூர்ன மாதிரி இந்த ஃபோனை வச்சு இங்கே இந்த தண்ணி கொட்டி அப்படியே ஓடுது. இங்கெல்லாம் குளிக்க அலோடு இல்லை, முதல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வேலியை தாண்டி போகிறதுக்கு எங்களுக்கு அலோடு கிடையாது. எவ்வளோ நேரம் வேணால் நின்று வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கலாம், சலிக்காது. பட் ஆனால் மேலே போகணும். அவங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு மேலே போய் முடிஞ்சால் கொஞ்ச நேரம் குளிக்க போகிறேன். ஏன்னா அவங்க 4 மணிக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டாங்க. மணி இப்போயே 3 ஆயிடுச்சு. நான் மேலே போகிறதுக்கே 4 மணி ஆகிடும் முடியுது. ஸோ குளிக்க சான்ஸ் இருந்தால் குளிச்சுட்டு இங்கே கொச்சின் போக போகிறோம். ஸோ அதிரப்பள்ளி இட்ஸ் ஓவர். ஓகே, பாய் பியூட்டிஃபுல் அதிரப்பள்ளி. கூடிய சீக்கிரம் நான் எங்கள் சித்தி தங்கச்சி முடிஞ்ச கூப்பிட்டுட்டு திருப்பி நான் வருவேன். என் ஒய்ஃப் பசங்களையும் கூப்பிட்டு முன்னாடி வருவேன் நான் இங்கே ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ். இப்போ மேலே வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் குளிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போக போகிறேன். ஷோ கீழே திரும்பி மேலே ஏறணுமா? எப்போ இவங்களும் எங்கே இருக்காங்க? எங்கே குளிச்சுட்டு இருக்காங்க எங்கன்னு தெரியல. தேடணும். ஸ்லைடிங்காக இருக்குது, பார்த்து நடக்கணும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. பியூட்டிஃபுல் தான் அந்த இடம் ஃபுல்லாகவே பியூட்டிஃபுல்லாக. அங்கே தான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. தெரியுதா? ஜூம் பண்ணவில்லை, எல்லாம் ஜட்டி போட்டு குளிச்சுட்டு இருக்கானுங்க. இது வந்து குடும்பங்கள் கொண்டாடும் சேனல், அதனால ஜூம்லாம் பண்ண முடியல. அங்கே தான் போய் நானும் குளிக்க போகிறேன். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க. செம்மையாக இருக்குல்ல, ரொம்ப அழகுங்க அந்த இடம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது கிளைமேட்டும். நவீன செம்மையா குளிச்சுட்டு வந்தாச்சு. செம்ம குளியல். ஆக்சுவலாக அது மேலே ஏறி இறங்கிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் தெரியுதுங்களா, அங்கே தான் போய் செம்ம ஆட்டம் குளியல். நான் காமிச்சிருப்பேன். தலைலாம் கிருக்கு அப்படி டயர்டாக இருக்கும். சாப்பிடல, மணி 4 போகுது நினைக்கிறேன். சூப்பராக குளிச்சேன் அதிரப்பள்ளியில். டைம் மட்டும் சூப்பராக மந்தாரம் ஆயிடுச்சு. திரு காற்று செம்ம. நீங்கள் அதிரப்பள்ளி ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக என்ஜாய் பண்ணுறோம் அதிரப்பள்ளி. ஸ்டமை. ஸோ இங்கேருந்து கொச்சின் போக போகிறோம். எல்லோரும் ஷோ டீட்டெயிலாம் கிளம்பிட்டேன். நான் தான் கிளம்பல, நான் லேட்டாக வந்தேன். இப்போ கடைசியாக கிளம்பிட்டு இன்னும் மேலே ஏறணும். அவ்வளோ தூரம் காமிக்கிறேன் கீழே. என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாம் ரெஸ்ட் பண்ணிட்டாங்க. செம்மையாக இருந்துச்சுங்க கிரிக்கெட்டு. நாங்கள் அங்கே தான் குளிச்சோம். இவ்வளோண்டு ஃபால்ஸ்லேயே அவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணி விழுது. இன்னும் அந்த பெரிய பர்லாம் போய் நின்னா என்ன ஆகும்? பியூட்டிஃபுல் பிளேஸ். இங்கே அதிரப்பள்ளி பக்கத்தில் ஸ்டால் நல்லா இருக்கு. இது வந்து சிக்கனு, எக்கு, இது வாழைப்பழ பஜ்ஜி, இது என்னன்னு தெரியல. இது எக்கு, அந்த சிக்கன் சூப்பராக இருக்கும். அப்படியே டீ வெட்டுறான் பாருங்க மச்சான். அவங்க ஹவுஸ் மச்சான் எது நல்லா இருக்குது? சிக்கனா? டீயும் அருமையா இருக்கு. சாட்டா டீ, கேரளா டீ சூப்பரா இருக்கு. டீ சூப்பர்.
பியூட்டிஃபுல் அதிரப்பள்ளிலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதிரப்பள்ளிலேருந்து டுவர்ட்ஸ் கொச்சின் நெருங்கிட்டோம். நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா அந்த சைனீஸ் நெட்டில் அந்த மீன் வெள்ளெல்லாம் உங்களுக்கு தெரியும். வர வழியில் சூப்பராக அந்த ரிவர் பார்த்தா தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஒரு 2 ஹவர்ஸில் கொச்சின் போயிடும் நினைக்கிறேன். மணி இப்போ 4:30-5 மணி ஆக போகுது. ஒரு 7:30 கொச்சின் போயிடும். ஸோ கொச்சினில் போய் உங்களை மீட் பண்ணுறேன். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னா அங்கமலை டைரிஸ்னு ஒரு படம் வச்சு இல்லையா மலையாளத்தில், அங்கே தான் இருக்கோம். ஒரு சின்ன டீ பிரேக், அப்புறம் வண்டிக்கு டீசல் போட்டுட்ருக்காங்க. ஸோ இங்கேயும் ஸ்ட்ரெயிட்டாக ரூம் தான், இல்லை சமட்டாயிடும். இன்றைக்கி எங்கேயும் அவள் தான். இன்றைக்கி கொச்சின்லாம் சுற்றி பார்க்குற மாதிரியே இல்லை. ஆக்சுவலாக வந்து நாளைக்கு ஆலப்பி, இன்றைக்கி கொச்சினில் ஸ்டே பண்ணி நாளைக்கு ஆலப்பி போயிட்டு நாளைக்கு திருப்பி வரும்போது நாங்கள் திருப்பியும் வந்து கொச்சின் சுற்றி பார்க்கலாம் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ கொச்சின் போல் எல்லாம் வெரி டயர்ட். ஸோ ரூம் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். அங்கே ஸ்விம்மிங் பூலாக இருக்கான். ஸோ ஐ ஷோ யூ தேர். கொச்சின் சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. பிஃபோர் 7 இயர்ஸ் இதே ரோட்டில் நான் கார் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரில் ரூம் போய்டும். அங்கே போய் மீட் பண்ணுறேன். ஹோட்டல் வந்தாச்சு. பிரசிடென்சி சொல்லிட்டு கேரளா கொச்சினில் காமிக்கிறேன் பாருங்க. இதான் நாங்கள் இன்றைக்கி நைட் ஸ்டே பண்ண போகிற ஹோட்டல் பிரசிடென்சி. ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்குது. ஆம்பியன்ஸ் இங்கே போனீங்க. ஹோட்டல் இந்த மாதிரி கிளாசிக்கல் லுக் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி போட், அவங்க இந்த போட் ரேஸ்லாம் ஒரு இல்லை கேரளாவில், அந்த மாதிரி மினியேச்சர்லாம் வச்சுருக்காங்க. அழகான ஒரு பாருங்களேன், இது விளக்கா லைட்டா சூப்பராக இருக்குது. பெருசாக வச்சுருக்காங்க. ரொம்ப கிளாசிக்கலாக இருக்குது ஹோட்டலு. பழைய காலத்து டச்சில் அப்படியே இருக்க மாதிரி. உள்ளேயும் ரூம்ஸ்லாம் அப்படி தான் இருக்கும்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். மச்சா ஸ்விம்மிங் பூல் டைமா? ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஸ்விம்மிங் பூல் அண்டர் மெயின்டெனன்ஸ் தான். கடுப்பாக இருக்குது. ரூம் டூர் ஆஃப் த கொச்சின். பெரிய டபுள் காட் பெட்டு. கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் ரூம் மாதிரி தான் இருக்குது. சேர்ஸ்லாம் எல்லா ரூம்ஸும் இருக்க மாதிரி தான். பாத்ரூமில் பாருங்கள், இதாங்க சூப்பர். பாத் டப்பு இருக்குது. இதில் குளிக்க முடியுமான்னு தெரியல. காலை சீரம் கிளம்பணும். லிஃப்ட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது. கிளாசிக்கலாக இருக்கா? சூப்பராக இருக்கு லிஃப்ட். எல்லாரும் இப்போ சாப்பாடு அங்கே போயிட்டு இருக்கோம். இப்போ அப்படியே ஜாலியாக ரூமில் வெளில வந்து சாப்பாடு வாங்க போகிறோம். சாப்பாடு ஷாப்பிங். கோயிங் டு சாப்பாடு ஷாப்பிங். மழத்துக்குறா ஈனிங் ரெஸ்டாரண்ட் தேடி போயிட்டு இருக்கோம். நான் ராஜ்குமாரும் எல்லாம் செம்ம பசி. அதிரப்பள்ளியில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். காலைல நாங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க பொஃபெட் சாப்பிட்டோம். ஹோட்டல் இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, அதான் போகிறோம் வாங்கிறதுக்கு. ஹோட்டல் காணி வேறு மார்க்கமாக இருக்குது. இங்கே பீப்டா நான் ஃபுல்லாக பார்சல் தான் வாங்கி போகிறீங்க. எதுவும் உட்காந்து சாப்பிடல. எல்லாம் ஃபேமிலியில் நாங்கள் விட்டு வந்துட்டோம். பார்சல் வாங்கிட்டு ரூமில் போய் சாப்பிட வேண்டியதான். மச்சான் ஆர்டர் பண்ண போகிறான். பார்க்குறான் மெனுவை. ஒரு நல்ல சூறா போகிறான் தம்பி. ஆல் ஆர் வெரி டயர்ட் அண்ட் வெரி ஹங்க்ரி. ஹோட்டல்லாம் சூப் சொல்ல போகிறோம். எல்லாம் மூஞ்சி ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ டோன்ட் மைண்டு. எல்லோரும் ரொம்ப டயர்டாக இருக்கும். ஃபேஸ்லாம் டயர்டாக இருக்கும். ஸோ அந்த டயர்டை கொஞ்சம் போக வைக்கிறதுக்கு ஒரு சூப். சாப்பாடு எல்லாருக்கும் பார்சல் வாங்கியாச்சு. வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். குட் மார்னிங். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து டே 3 தானே. செவ்வாய்க்கிழமை கிளம்பணும். புதன் கோயம்புத்தூர், வியாழன் அதிரப்பள்ளி, இன்றைக்கி வெள்ளி, வியாழன் கொச்சின். இன்றைக்கி நாங்கள் வந்து இங்கேருந்து இதுக்கு போய்டுவோம். அது என்னது, ஆலப்புழா போட்டோஸ். ஸோ இப்போ மணி காலையில் 6:30 6:30. வியாழன் கொச்சின் பிரசிடென்சி ஹோட்டல். எங்கள் ரூம் வந்து 6th ஃப்ளோரில் இருக்குது. ஸோ இப்போ எங்கே போக போகிறோன்னா மீன் வாங்க போகிறோம். ஏன்னா ஆலப்புழாவில் பார்த்திங்கன்னா அவங்க உள்ளே வந்து சமைச்சு கொடுப்பாங்க. லன்ச்சு, டின்னரு, பிரேக்ஃபாஸ்ட்டு. அவங்க கொடுக்குற ஃபிஷ் வந்து எங்களுக்கு அவ்வளோ பத்தாது. ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக இருக்கும். ஆளுக்கு ஒரு துண்டு அப்படி தான் வரும். ஸோ நாங்கள் இங்கே கொச்சினில் இருக்க
ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு சூப்பராக ஃபிஷ்ஷு ப்ரான்லாம் வாங்கிட்டு அங்கே போய் அவங்ககிட்ட கொடுத்தோன்னா அந்த போட்டில் இருக்கும்போது எங்களுக்கு சமைச்சு கொடுத்துருவாங்க. என் ஃப்ரெண்டு இவரு வந்துட்டார். இவரும் நாங்கள் தான் இப்போ மீன் வாங்குறதுக்கு போகிறோம். மற்ற எல்லாம் தூங்கிட்டு இருக்கானுங்க. மிஸ்டர் சண்முகம் மீன் வாங்குறோம் கலகம் தூங்குறோம். இவங்க 2 பேர் வந்து ஸ்பெஷல் ஸ்குவாட். பயங்கரமாக வேற பேசுறதுக்காக பயங்கரமாக வேற பேசி அடித்து பேசுகிற 2 பேர் கூப்பிட்டு போவோம். ஸ்பெஷல் ஸ்குவாடுங்க இந்த டீமில். எங்கள் சௌமியா இவங்க வந்து சண்முகம் ஒய்ஃபு. நீங்கள் கேரளா தானே, இங்கே தானே, அதனால் எங்களுக்கு லோக்கல் நல்லா தெரியும்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற பேசி வாங்க இது சண்முகம் ஃப்ரெண்டு. அடுத்த ஸ்பெஷல் ஸ்குவாடு எங்களை ஃபிஷ் வாங்கிறதுக்கு இவங்க தான் பெஸ்ட்டு பிளேஸ் கூப்பிட்டு போக போகிறாரு. அவரோட பைக்கில் போயிட்டுருக்கேன். இதுண்ணா இன்னும் வரலையோ? ஆக்சுவலாக இங்கே தான் நாங்கள் ஃபிஷ் வாங்க போகிறோம். வந்தாச்சு. நாங்கள் ஏர்லியாக வந்துட்டோம். இப்போ தான் ஃபிஷ்ஷஸ்லாம் லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டாங்க. இந்த ஃபிஷ் மார்க்கெட் பேர் இல்லை, இதுக்கு வைப்பின் தான் சொல்லுவா இந்த ஏரியா. வைப்பின். ஓகே, இங்கே தான் மீன் கிடைக்கும். அங்கேயே ஆப்போசிட் சைடில் இருக்குது. என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு உங்கள் பேர் கோகுல். சரி, நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு கேரளா சப்ஸ்கிரைபர் இவராக தான் இருக்க போகிறேன்னு நினைக்கிறேன். நான் லிங்க் அனுப்ப போகிறேன். நாங்கள் வாங்க பிளான் பண்ணுறது வந்து எறாவும் அப்புறம் சங்கரா மீன், அப்படி இல்லைன்னா வவ்வா மீன். இல்லை இது 2 போட்டுருங்க. இது 2 எடுத்தோம். ஸ்லைஸ் கொஞ்சம் மெலிசா ரவுண்டு, ரொம்ப மொத்தம் என்னப்பா எங்கள் எறா க்ளீன் பண்ணிருக்கோம். ஃபிஷ் வாங்கியாச்சு. ஷீலா மீன் என்னோட டாமினேஷன். நான் வாங்கினான்ட்டேன். வாங்கு அவள் கொலகலாம். நான் வேலைக்கு ஷீலா மீன் ஒரு 4 கிலோ, அப்புறம் வந்து எறா ஒரு 3 கிலோ. அதான் 12 பேருக்கு தாராளம். இப்போ நாங்கள் வந்து நேற்று நைட் காட்டினேன் இல்லையா ஹோட்டல் ரூம், அதுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட். ஸோ நான் அந்த ரெஸ்டாரண்ட் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ரெசிடென்சி ஹோட்டலோட கேன்டீன். உள்ளே போகலாமா? இங்கேயும் பொஃபே தான் சர்வ் பண்ணுறாங்க. பசங்க வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாய் சொல்லுப்பா. குட் மார்னிங்ப்பா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ரொம்ப நார்மலாக சவுத் இந்தியன் தான், தமிழ்நாடு ஃபுட்டு மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஏன்னு தெரில. நாங்கள் எதிர்பார்த்தது வந்து வேறு இட்லி தான் இருக்குது. நாங்கள் புட்டு அந்த மாதிரி கேரளா ஸ்டைல் ஃபுட்டு இருக்கும் எதிர்பார்த்தோம். பட் ஆனால் எதுவுமே இல்லை. வெறும் இட்லி தோசை. இது எங்கள் ஊர்லேயே நாங்கள் சாப்பிட்ருக்கோமே. பூரி பாருங்க எண்ணெயாக இருக்குது. கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். இங்கே காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட். மில்க் ஷேக், ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் நல்லா இருந்துச்சு. எல்லாம் கிளம்பியாச்சு. இப்போ கொச்சின் ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வந்து ஆலப்புழா கிளம்பிட்டோம். ஸோ ட்ராவல் பண்ணுறதுலாம் காட்டுறேன். உள்ள டான்ஸ்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். நேற்று மாதிரி பார்க்கலாம். ஆனால் போட்டில் போய் செம்ம டான்ஸுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. ஓகே, என் மச்சான் எனக்கு சன்கிளாஸ் வாங்கி கொடுத்துட்டான் சொன்ன மாதிரியே. சரி சூப்பராகுதா சன்கிளாஸ்? எல்லாம் அங்கே வாங்கி சொல்லுங்க ஆலப்புழா போட் ஹவுஸுக்கு. ஆனால் உற்சாகமே இல்லை. எல்லாம் ஆலப்புழா கிளம்பியாச்சு. வண்டி ஸ்டார்ட். ஆல்மோஸ்ட் ஆலப்பி வந்துட்டோம். இப்போ போட்டுக்கு பே பண்ணுறதுக்கு ஏடிஎம் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் பணம் எடுக்க போயிருக்காங்க போட் பே பண்ணுறதுக்கு. வந்துட்டோம். இங்கேருந்து இன்னும் 3 கிலோமீட்டர்ஸ் தான். லேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக 12 o'clock செக்இன்னு. 12:30 12:40 ஆகிடும் உங்களுக்கு. 1 o'clock நினைக்கிறேன் செக்இன் பண்ணுறதுக்கு. 1 hour ஒரு ½ hour எங்களுக்கு லாஸ். 1 hour லாஸ். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆலப்புழாக்குள்ள வந்துட்டோம். ரைட் சைடில் தெரியுதா தண்ணி? இதுதான் பேக் வாட்டர். இது சின்ன கெனால் மாதிரி இருக்கு. ஆனால் நம்ம போகிற இடம் ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது வந்து பேக் வாட்டர் தான். ஃபுல்லாக போட்ஸ் தான். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். ஓகே, இதான் போட் ஹவுஸ் பார்க்கிங். பார்க்கிங் ஸ்லாட் வந்துட்டு இங்கே வண்டியை போட்டு போட்டுக்கு போக வேண்டியது தான். ஹவுஸ் போட்டுக்கு. ஃபைனலாக போட் ஹவுஸ் வந்துட்டோம். கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கோம். பின்னாடி தெரிந்த போட்ஸு. ஆனால் எங்கள் போட் இங்கே இல்லை. எங்கள் போட் ஃப்ரண்ட்டில் போகணுமா. இப்போ தான் இறங்கிட்டு இருக்காங்க எல்லோரும். சீக்கிரம் போகணும்.
ஃபங்கியாக இருக்குது நம்ம சண்முகம். கிளாஸை பாருங்க, எல்லாருமே ட்ரெண்டியாக இருக்காங்க, பயங்கர ட்ரெண்டியாக. ஃபாரினர்ஸ்லாம் வந்துடுவாங்க. ஃபாரினர்ஸ் ஹவுஸ் போட்டுக்கு லாட் ஆஃப் ஃபாரினர்ஸ் போட்ஸ். பயங்கர ஆளுங்களாம். எவ்வளோ போட்ஸ் பாருங்க. இது பார்க்கிங், எல்லா போட்டிங் தான் நிற்கும். எவ்வளோ போட்ஸ் பாருங்க. எவ்வளோ மொத்தம் தெரியல, எனக்கு கண்டிப்பா 100கணக்கான போட்ஸ் இங்கே இருக்குங்க, ஹவுஸ் போட்ஸ். அஜய், ஃபைனலி வி ரீச் அவர் போட். அங்கே நிற்கிறான் பாருங்க நவீன். அதுதான் எங்க போட். நவீனே, நவீனே உள்ள பாத்தியா? உள்ளே பாத்தியா? இதுதான் எங்க போட். டேய் 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 போங்க உள்ள. என்ன மச்சி? வரக்கூடிய சில நிமிடங்களுக்கு நான் இந்த கம்ப்ளீட் போட் எப்படி இருக்குன்னு நான் சுத்தி காட்டுறேன். கொஞ்சம் பழசா தான் இருக்குது, லைட்டா டிசப்பாயிண்டடா இருக்கு. உள்ள வந்தோன்னு வெல்கம் ட்ரிங்க். உங்களை வெரி ஃபர்ஸ்ட்ல இருந்தே காமிக்கிறேன். இப்படிதான் உள்ள போனோம். கீழே பாத்தீங்களா, இந்த வழியா தவறி கீழே விழுந்தாம பத்திரமா ஏறி உள்ள போனோம். உள்ள போனோன்னே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த டிரைவர் சீட்டு. இங்க உட்காந்தா ஒரு நாள் பூரா இந்த போட்டை இயக்க போறார். இதுதான் இந்த ஸ்டேரிங் வீல், ஆக்சிலேட்டர் எல்லாம் இருக்கு. உள்ள வழியெல்லாம் குப்பையா போட்டு வச்சிருக்காங்க. இது ஒரு டைனிங் பிளேஸ், சின்னதா சாப்பிட்றதுக்கு. அப்படியே பாருங்க, அழகா தான் இருக்கு. பட் ஆனா புதுசா இல்ல, போட்டோல அப்படியே புதுசா காமிச்சாங்க போட்டு. இங்க வந்து பார்த்தா கொஞ்சம் டஸ்ட் எல்லாம் இருக்கு, அதான் கொஞ்சம் டிசப்பாயிண்டடா இருக்கு. இந்த வழியா போனீங்கன்னா ரூம்ஸ் பார்க்கலாம். இதான் ஃபர்ஸ்ட் ரூம். இது மொத்தம் 5 பெட்ரூம் பிளாட்ஸ். கிட்டத்தட்ட எல்லா ரூமும் ஒரே மாதிரி ஒரே சைஸ் தான் இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். கீழே 2 ரூமு, மேல 3 ரூம்னு சொல்லியிருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் இருக்கு. நல்லா இருக்கு, ஸ்பேசியஸாவே இருக்கு. நான் பிரச்சனை ஏசி போட மாட்டாங்க 6 மணி வரைக்கும். இதான் அந்த ரூம். ஃபர்ஸ்ட் ரூம் காமிச்சிட்டேன். இதே மாதிரி தான் 5 ரூம் இருக்கும். வெளில வந்தீங்கன்னா சின்ன ஒரு வாஷ் பேஷன் மாதிரி ஒரு இடம். அப்புறம் 2வது ரூம் சேம் தான், அதே மாதிரி தான் இருக்கு. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போனா கிச்சன். இங்கதான் நமக்கான சாப்பாடுலாம் ரெடி ஆகும். இது பாத்தீங்கன்னா அப்படியே சைட் வியூ. நான் நடந்து வந்தேன் இல்லையா, அப்படியே அந்த கர்டன்ஸ் எல்லாம் திறந்து விட்டேன். அந்த மாதிரி கிளாஸ் அழகா எதிரில் இருக்க போட்லாம் தெரியுது. ஹவுஸ் சைட் வியூ சூப்பரா இருக்கு. ஒரே டிராபிக் ஜாமா இருக்கு. இதுதான் மேல போற ஸ்டெப்ஸ். மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போட்லயே வந்து 2 ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் 3 பெட்ரூம் இருக்கு. ஐயோ, சோஃபாலாம் ரொம்ப அழுக்கா இருக்கே. இந்த அழுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கு. ஸ்பீக்கர்ஸ்லாம் பாருங்க, இன்னும் வேலை செய்யமானே தெரியல. டிவிலாம் கொஞ்சம் டிசப்பாயிண்டட் தான் இருக்கு. ஆனா போட்டோல காமிக்கிறாங்க. தயவுசெய்து மக்களே, நீங்க போட் ஹவுஸ் வரதா இருந்தா அவங்க கிட்ட கிளியரா கேளுங்க. போட்டோஸ்ல இருக்கா மாதிரியே இருக்குன்னா நீங்க ஓகே சொல்லுங்க. இல்லனா இங்க வந்து நீங்க நிறைய போட்ஸ் இருக்கு, நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சீசன் டைம்ல வந்தாதான் பிரச்சனை. இவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா வெளியில பாக்கிறதுக்கு. இதான் ஃப்ரண்ட் வியூ. சீசன் டைம்ல தான் உங்களுக்கு பிரச்சனை. நான் சீசன்ல இல்ல, நான் சீசன் தான் நாங்க வந்தது. நிறைய போட்ஸ் ஓடாம தான் நிக்குது. நீங்க இங்க வந்தே நீங்க கொஞ்சம் பார்கெயின் பண்ணி நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். நான்லாம் ஃபேமிலியோட வரோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே போட் மூவ் ஆரம்பிச்சிச்சு. போட் இஸ் ஸ்டார்டட் சொல்லாமலாம் எடுத்துட்டாங்க போட்டை. எனக்கு லேட் இல்லையா, நான் டக்குன்னு எடுத்துட்டாங்க. சரிங்களா, இது என்ன அட்வைஸ். அதுதான் அப்படியே பாருங்க மேல சூப்பரா இருக்கா. இங்கதான் நம்ம சுத்த போறோம் இன்னைக்கு 5 மணி வரைக்கும். அப்புறம் நாளைக்கு காலையில ஒரு ரவுண்ட் கூட்டு போவாங்க. ரொம்ப அழகா இருக்கும். நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம், இது செகண்ட் டைம். பட் உங்களுக்கு நான் இதான் என் சேனல் மூலியமா ஃபர்ஸ்ட் டைமா ஆலப்புழா போட் ஹவுஸ், ஆலப்புழா பேக் வாட்டரோட வியூஸ்லாம் காட்ட போறேன். என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட். ஒரு போட் ஃபுல்லாக காமிச்சிட்டேன். இனிமேல் அப்படியே எங்கே பார்த்தாலும் கண்ணு குளிர்ச்சியா இருக்கு. ஃபுல்லாக எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு தெரியல. எல்லாமே அழகாக இருக்குது. எல்லா லொக்கேஷனுமே ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே வந்திருக்கேன், அதே மாதிரி தான் நான் vlog பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் டைம். ஆலப்புழா ஹவுஸ் போட். இந்த போட் சூப்பராக போயிட்டு இருக்கு. எங்கே பார்த்தாலும் அப்படியே பச்சை பசேன்னு இருக்குங்க. சுற்றிலும் கிரீனரி தான்.
நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ் மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. ஏற்கனவே நான் வந்த இடம் தான், இருந்தாலும் எனக்கு இது ரொம்ப புதுசாக தெரியுது. ஏகப்பட்ட போட்ஸ், இந்த மாதிரி அழகழகான போட்ஸ், விதவிதமான போட்ஸ். நான் இதை எடுக்க ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அழகாக காமிக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன போட்ஸு. எல்லா வீட்டு வாசல்லையும் பைக் மாதிரி இந்த மாதிரி சின்ன போட்ஸ் நிற்கிது. அவங்க இந்த லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இது யூஸ் பண்ணிக்கிறாங்க. நிறைய ஹவுஸ் போட்ஸ். இங்கே மெயின் பிஸ்னஸ் ஹவுஸே போட் ஹவுஸ் தான். அங்கங்கே நிறைய அந்த மசாஜ் சென்டர்ஸும் தெரியுது. காட்டேஜஸ் இருக்குது, பேக் வாட்டர், நிறைய அழகான காட்டேஜஸ்லாம் அங்கங்கே தெரியுது போகிற வழியில். பாருங்கள், இந்த மாதிரி அழகான கப்புள்ஸ் எங்கள் போட்டில் இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் ஃப்ரெஷ்ஷப் ஆகலை, கொச்சின்லேருந்து வந்து அப்படியே இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாருமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு சூப்பர் ஃபோட்டோ செக்ஷன், டான்ஸ், பார்ட்டி, ஃபுட் போன்ற நிறைய என்டர்டெயின்மெண்ட் காத்துட்ருக்கு எங்களுக்கு. முடிஞ்ச வரைக்கும் நான் கேப்சர் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த பயணத்தை அவங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா இதை வந்து என்னோடய மெமரிஸாக கூட நான் வச்சுருப்பேன். இந்த அழகான போட் ஹவுஸ் நான் எப்போ பார்த்தாலும் இந்த ஸ்வீட் மெமரிஸ் எனக்கு வரத்துக்காக நிறைய இந்த போட் ரைடு இந்த சுற்றிரும் என்ன இருக்குது அதை தான் நான் கேப்சர் பண்ண போகிறேன் மேக்ஸிமம். அது மட்டும் இல்லாமல் உள்ளே நாங்கள் அடிக்கிற கும்பலம் கூட்டி எல்லாமே அவங்க காமிக்கிறேன். எங்கள் போட் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. இவர் தான் எங்கள் ஷிப்போட கேப்டன். இவர் பேர் மிஸ்டர் சந்தானம். ரொம்ப அவர் வயசுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பொறுமையாக ட்ரைவ் பண்ணிட்டுருக்காரு. நான் அப்படியே உங்களுக்கு கிச்சன் கூப்பிட்டு போகிறேன். எங்களுக்கு டெலிஷியஸ் ஃபுட் அங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன ஃபுட்டு சொல்லிட்டு. ராஜ்குமார், இங்கே தான் கிச்சன். இவர் இன்னொரு ஒர்க்கருங்க. பாருங்கள், மீன் சும்மா அடுக்கி வச்சுருக்கா ஹோட்டல் மாதிரி. அவங்க தரது அந்த ஜிலேபி மீன், கறி மீன் சொல்கிறாங்க. நாங்கள் வாங்கிட்டு வந்தது இந்த சைமன் ஷீலா மீன். அது இல்லாமல் எறா 65 இருக்குது. இன்றைக்கி ஒரு புடி தான். இதுதான் கிச்சன். கிச்சன்லேருந்து அப்படியே வெளியும் பார்க்கலாம், தண்ணி தெரியுது. சூப்பராக இருக்குல்ல? சரி, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இங்கே காற்று ரொம்ப ஓவராக இருக்குது. அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். லைவ் சவுண்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கேட்கல. நான் கேட்டு பார்த்தேன். நான் இங்கே என்ன சொல்லியிருக்கேன்னா, லாஸ்ட் டைம் நான் வந்தப்போ இந்த ஃபோட்டோஸ் வந்து நான் ஜனவரி மாதம் பொங்கல் ஹாலிடேஸுக்கு வந்தேன். செம்ம வெயிலுங்க. எங்களால் இந்த மாதிரி வெளியில் ஓப்பனாக நிற்கக்கூட முடியல, அவ்வளோ வெயில் அடிக்கும். காலெலாம் சுடும், ரொம்ப ஹியூமிடிட்டியாக இருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா கிளைமேட் அற்புதமாக இருக்குது. அதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அன்ஃபார்ச்சுனேட்லி வாய்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ப்ரீஸால், காற்றுனால சரியாக கேப்சர் ஆகலை. ஸோ கொஞ்சம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க வாய்ஸ் ஓவர்ஸை. எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த இதில் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். எப்படி என் ஷர்ட் இருக்குது, எல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டோம். இப்போ பெரிய ஃபோட்டோ செக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. அப்படியே ஈஸியாக பயணத்தை தொடர வேண்டியது தான். இதுதான் எங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் வியூ ஃப்ரம் த டிரைவர் சீட். ஹாய். பீரோ மாதிரி இருக்குல்ல? அங்கே என்ன போகாதான்னு சொல்கிறாங்க. ஒரு முறை நான் போய் நின்னா ஃபுல்லாக மறைச்சிருச்சு போல இருக்கு. நவுந்து வாப்பா அப்படின்னாரு. ஸோ நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. ஸோ அதனால் அங்கேருந்து வந்துட்டேன். வேஸ்டி ரொம்ப தடுக்குது. இல்லை, எல்லாமே நான் காமிச்சிட்டேன். ரொம்ப நேரம் காலையில் என்னத்தை காமிக்கிறேன், அழகாக வரும்போது நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் லஞ்ச் சாப்பிட்றது, அப்புறம் ஈவினிங் வந்து வில்லேஜ் பார்க்கணும் ஒன்று இருக்குது, அதுவும் நான் உங்களுக்கு ஷூட் பண்ணிக்கிறேன். லாட் ஆஃப் திங்ஸ் எட் டு கம். மச்சான், எப்படி மச்சான் இது ஃபோட்டோஸ்? நல்லா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய் த மூமெண்ட் மச்சான். அந்த வீடுலாம் வெறும் கட்ட பழக துணி அவ்வளோதான். நம்ம மனசு சந்தோஷமா இருக்கு. எனக்கு கிளைமேட் மச்சான் வேற லெவலு. நான் வந்தப்ப அடிச்சு ஒரு வெயிலு திருப்பி விட்டு நிற்க முடியாது. அந்த இடத்துல கொதிக்கும் காலு ஓடி ஓடி தொடு கட்டுப்பாடு எனக்கு அப்படி வேர்த்து ஊத்தின்னு. நீ செம்மையா அது கிளைமேட். யார் லக்கி. ஏய், என்னடா பண்ண? மஞ்சள் மாதிரி இது இதான் மாத்தினியா? நீ உனக்கு ஊத்திக்கோ. இது என்னடா இது இப்படி மஞ்சளா தெரியுது?
கீழயா இல்ல எல்லாம் மேலே சாப்பிடலாம் இந்த வர சொல்றேன் கீழே மேலே எடுத்துக்கலாமா நான் வந்துடுறேன் வைங்க நான் எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஒரு கட்டிங் போடுங்க எல்லாரும் அது சின்ன இப்படி ஒரு இடத்துல இப்படி உட்காந்துக்கிட்டு இன்னர் நான் தரேன் ஏய் முடிஞ்சு கட்டுறேன் ஏய் அழகே ஏய் மொட்டை அப்படியே ஃபினிஷிங் பாருங்க இந்தாங்க ட்விஸ்ட் அங்க வைங்க ட்விஸ்டிங்க தான் கடைசியா எல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டோம் செம்மையாக சாப்பிட்டு இப்போ திருப்பி போட் கிளம்பிடுச்சு மணி 4:30 மணி ஆக போகுது மணி இப்போ 4 o'clock ஆகுது சன்செட் சூப்பராக இருக்குது அப்படியே பாருங்கள் சன்செட்டை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் மசாஜ் சென்டர் பிளான் பண்ணிட்டுருக்கோம் எல்லாம் சாப்பிட்டு முதல்ல மாதிரி மிதக்கின்னு இருக்கோம் இப்போ டான்ஸ் வேறு இருக்கும் அடுத்தது எங்கே டான்ஸ் ஆடுறது கழிச்சு வரைக்கும் சாப்பிட்டாச்சு ஆனால் செம்மையாக என்ஜாய் பண்ணுறோம் ப்ளசண்ட்டாக இருக்குது கிளைமேட்டு ஸோ என்ஜாயிங் த மூமெண்ட் வித் த பியூட்டி மச்சான் டேய் நவீனே கமான் கமான் போட்ஸ் எவ்வளோ பெரிய போட் பாருங்க இங்கே பாருங்க ஸ்பீட் போட்டு கலக்கிறானுங்க நான் எங்களுக்கு போகிறது இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் ஸ்பீட் போட்ஸும் இங்கே இருக்குது 100 200 தெரியல இல்லை காஸ்ட்லி தான் நான் தப்பாக சொல்கிறேன் ரேட் மறந்துட்டேன் ஆனால் ஸ்பீட் போட்டும் இங்கே இருக்குது இங்கே பாருங்கள் இந்த 2 போட்டும் அழகாக கிராஸ் பண்ணுறது ஒன்றுக்கு ஒன்று கிராஸ் பண்ணுறது நான் எடுத்துருக்கேன் சூப்பராக இருக்குல்ல அப்படியே ஒரு ஃபோட்டோவை கேப்சர் பண்ணலாம் நம்ம வீட்டில் போட்லாம் செம்மையாக இருக்குங்க இவ்வளோ பெரிய போட்டில் ஒரு 4 பேர் தான் ஃபாரினர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரியல ரூம்ஸ்குள்ளே இருக்கலாம் தெரியல ஏன்னா இப்போ யாரும் ரூம்ஸ்குள்ளே இருக்க மாட்டாங்க ஏன்னா இது போட் ரன்னிங் டைம் கண்டிப்பாக எல்லாம் வெளில நின்று வேடிக்கை தான் பார்ப்பாங்க இயற்கையை ரசிப்பாங்க உள்ளே யாரும் உட்காந்துருக்க மாட்டாங்க இங்கே பார்க்குறீங்களா இது ஒரு சின்ன ஸ்டாப் மாதிரி பார்த்தீங்க இது வந்து போட் ஸ்டாப்பாக இங்கே வந்து நிறைய டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு சின்ன சின்ன போட்லாம் போகும்ல அது பஸ் ஸ்டாப் மாதிரி இங்கே போட் ஸ்டாப்பு இந்த கிராம மக்கள்லாம் இது யூஸ் பண்ணிக்கிறாங்க சூப்பராக இருக்குல்ல கொஞ்சம் கொஞ்சம் அழகான கூப்பிட்டு போகிறாங்க எவ்வளோ போட்ஸ் இருக்குது பாருங்கள் ஆக்சுவலாக இது நான் சீசன் தான் இருந்தாலும் அவ்வளோ போட்ஸ் வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது எப்பயுமே இங்கே சீசன் தாங்க அவனே சொல்கிறேன் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வந்து எல்லாம் புக் ஆகிடும் சார் வீக் டேஸில் கொஞ்சம் வேலையாக இருக்கும் ஆக்சுவலாக இது நாங்கள் இருக்கிறது இப்போ வீக் டேஸ் தான் ரொம்ப ஃபுல்லாக இருக்குது இந்த போட்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது ஆனால் எங்கள் போட்டு ஆமையாட்டம் நழுவுது பரவாயில்ல அழகாக தான் இருக்குது ஃபைனல் ஆக்டிவிட்டி ஆஃப் த டேவாக நாங்கள் மசாஜ் சென்டர் நோக்கி போயிட்டுருக்கோம் இதில் தெரியுதா அதுதான் மசாஜ் சென்டர் இந்த போட் ஹவுஸ்காரங்க ரெஃபர் பண்ணுறது அங்கே போய் பார்கெயின் பண்ணி நாங்கள் வாங்கணும் எங்கள் போட்டோட ஸ்பீட் தெரியுதா ஆக்சுவலாக இது லேண்டிங் ஸ்பீட் பார்க்கிங் ஸ்பீட்லாம் கிடையாது ஆக்சுவலாக அங்கே பேக் வாட்டர்லேயே இந்த ஸ்பீடில் தான் இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்க இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கே எவ்வளோ நேரம் ஆகுது பார்க்குறீங்க இல்லை ஸோ அடுத்தது நம்ம டெம்போ ட்ராவல் பண்ணி உடம்புலாம் செம்ம வலி ஸோ ஒரு ஃபுல் பாடி மசாஜ் எடுக்க போகிறோம் எல்லாருமே எடுக்க போகிறோம் சின்ன பசங்களை தவிர மற்ற அந்த பெரியவங்க எல்லாருமே ஃபுல் பாடி மசாஜ் ஃபஸ்ட் டைமாக பண்ண போகிறேன் எப்படி இருக்குன்னு தெரியல தேவி கிருஷ்ணாவா அது மசாஜ் சென்டர் போட் பார்க் பண்ணியாச்சு ரெடி ஆகிட்டாங்க மசாஜ் ஃபுல் பாடி மசாஜ் எடுக்கிறதுக்கு நவீன் ராஜ்குமார் எங்கள் டிரைவர் வந்து செம்ம நெகோசியேஷனில் போயிட்டு இருக்கு வேற பேசிகிட்டு இருக்காங்க 1000 rupees கொண்டு வர பார்க்குறாங்க இப்போ 1500 கேட்குறாங்க உங்களுக்கு பட் ஆனால் நிறைய நம்பர்ஸ் இருக்கிறதுனால நிறைய மக்கள் இருக்கிறதுனால 1000 rupees கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க இதுதான் அந்த மசாஜ் சென்டர் தேவி கிருஷ்ணா ஆயுர்வேதிக் மசாஜ் சென்டர் ஆக்சுவலாக எல்லாம் உள்ளே போயிட்டாங்க குட்டீஸ்லாம் எங்ககிட்ட விட்டாங்க அவங்கெல்லாம் வெளில வந்தோடனே குட்டீஸ்லாம் அவங்க விட்டுட்டு நான் ராஜ்குமார் கடைசியாக போவோம் தட்ஸ் த பிளான் செம்ம டயர்ட் லைஃப்லேயே ஃபஸ்ட்டு வாட்டி மசாஜ் பண்ணுறேன் ஃபுல் பாடி மசாஜ் இப்படி தான் பார்க்கலாம் திருப்பியும் வாய்ஸ் ஓவர் பிகாஸ் ஆஃப் த ஹெவி விண்ட் காற்று ரொம்ப அடிக்குது நான் பேச சுத்தமாக கேட்கல ஆக்சுவலாக நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா நாங்கள் மசாஜ் செஞ்சு முடிக்கிறதுக்கு 7 மணி ஆகிடுச்சு 2 hours ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு 1 hour அவங்கெல்லாம் போயிருந்தாங்க அப்புறம் நானும் ராஜ்குமார் அப்புறம் எங்கள் டிரைவர் மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் குட்டீஸ்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் வந்தோடனே நாங்கள் போனோம் சரி நாங்கள் 3 பேர் போனோம் எங்களுக்கு 1 hour இல்லையா
ஸோ அவங்க எல்லாருக்கும் 1 hour, எங்களுக்கு 1 hour. நிறைய பேர் இருக்காங்க மசாஜ் பண்ணுறதுக்கு. லேடிஸ் பண்ணுறாங்க, ஜென்ஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக 1500 சொன்னாங்க ஆரம்பத்தில். நாங்கள் நெகோஷியேட் பண்ணி 1000 ஆகிட்டோம் ஃபுல் பாடி மசாஜுக்கு. நல்ல ப்ரைஸ் தான் கம்பேரிட்டிவ்லி. சூப்பராக பண்ணாங்க. ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது. பாடி ரொம்ப நல்லா இருக்குது. தனியாக உடம்பா இருக்கு. லாஸ்ட் டைம் நாங்கள் வந்தப்ப பக்கத்தில் நிறைய போட் இடத்துல ஆள் போட்டாங்க. இந்த போட் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு எங்கள் போட்டு இன்னும் ஒரு போட்டு அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன போட்டு தெரியல, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. காமிக்கிறோம். அந்த ஒரு போட் இருக்கு, நிறைய கொசு இருக்க மாதிரி தெரியுது. இது ஆக்சுவலா போட் வந்து இந்த கேரளால போட் ரேசிங்லாம் போகும்போது இது வந்து ஃபினிஷிங் பாயிண்டா. ஆக்சுவலா நேற்று விஐபி கேலரி பாக்குறது இது வந்து ஃபினிஷிங் பாயிண்ட் சொல்றாங்க. இங்க வந்து அந்த போட் ரேஸ் முடியும். அந்த நீட்டா போட் நிறைய பேர் விட்டு போவாங்க, பார்த்துருப்பீங்க டிவில எல்லாம். அதோட ஃபினிஷிங் பாயிண்ட் இங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்க இருந்து 1800 கிலோமீட்டர். நேரு ஸ்டாச்சு இருக்கு பாருங்க, அந்த ஸ்டாச்சு தான் ஃபினிஷிங் பாயிண்ட் ஆஃப் த போட் ரேஸ். எங்களோட இது முடிஞ்சிருச்சு. இதுதான் ஃபினிஷிங் பாயிண்ட். அவ்வளோதாங்க, எங்கள் போட் ரைட் முடிஞ்சிருச்சு. பார்க்கிங் வந்துருச்சு. இப்போ மணி 8 ஆகுது. 8 இப்போ பிரேக்ஃபாஸ்ட் தருவாங்க. 9 மணிக்கு we have to check out. Final meal in the houseboat. இட்லி, சாம்பார், அப்புறம் சட்னி. இட்லி, சாம்பார், சட்னி. ஃபைனல் மீல் இந்த houseboat. ஆக்சுவலாக அந்த ட்ரிப் இன்னும் முடியல. இப்போ நாங்கள் வந்து திரும்பி கொச்சின் போகிறோம். நேற்று கொச்சின் போயிட்டு ஃபிஷ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம் இல்லையா. சரி, இன்னைக்கு போய் கொச்சினில் போயிட்டு அந்த கொச்சின் ஃபோர்ட்டு, அப்புறம் முடிஞ்ச மெரின் டிரைவ் அதெல்லாம் போய் பார்க்கலாம்னு ஒரு சின்ன பிளான் இருக்கு. போட் ஹவுஸ்ல வந்து நாங்கள் இப்போ கிளம்பி இப்போ கொச்சின் போயிட்டு இருக்கோம். கொச்சினில் பார்த்தீங்கன்னா கொச்சின் ஃபோர்ட் போகிறோம். கொச்சின் ஃபோர்ட்டில் வாஸ்கோ ட காமா கார்னர், அப்புறம் வந்து ஜூ டவுன் அதெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு போயிட்டு இருக்கோம். வந்துட்டோம் ஆல்மோஸ்ட். இப்போ நாங்கள் வந்து கொச்சின் ஃபோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். வாஸ்கோ ட காமா கார்னர் வந்திருக்கோம். சரி, வாஸ்கோ ட காமா ஸ்கொயர் பீச் கொச்சின் ஃபோர்ட்டில். நம்ம ஊர் பாண்டிச்சேரி மாதிரி இருக்கும். இங்கே எல்லாமே அந்த நிறைய ஃபாரினர்ஸ் பார்க்கலாம். இங்கே நீங்கள் பாண்டிச்சேரி எப்படி வந்து ஃப்ரான்ஸ் பீப்புள் இருப்பாங்களோ இங்கே வந்து ஃபுல்லாக ஃபாரினர்ஸ். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் சிட்டிஸ் தான். இது இந்த நிறைய யூதர்கள் வாழ்ந்த இடம். இது சூப்பரான பிளேஸு, ரொம்ப அழகாக இருக்கும் நினைக்கிறேன். இதுதான் சைனீஸ் ஃபிஷிங் நெட். இதில் எப்படி மீன் பிடிக்கிறாங்கன்றது இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். அதே ஷார்க்குன்றானுங்க, டால்ஃபின்றானுங்க. இருங்கடா, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதை எடுப்போம், மீன் பிடிக்கிறத. இது அப்படியே கீழே போகுது. இது பெருசா இருக்குல்ல, இது அப்படியே கீழே போகுது. அப்படியே கீழே போகுது. மேலே வரும்போது ஒரு மீனோட வருது. நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது மீன்லாம் பிடிக்கல. இந்த இடத்துல சூப்பராக மீன் பிடிச்சிருக்காங்க. இங்கே பாருங்க, இது எடுக்கிறாரு மீன். இவர் இந்த வெயிட் தான் அப்படியே மேலே போகுது, அப்படியே கீழே வருது. எவ்வளோ கழுவா தொங்கிட்டு இருக்காங்க, இவ்வளோ வெயிட். ஃபுல்லா கீழே போயிடுச்சு இந்த வேலை. அப்படியே 2 பேர் இழுக்கிறாங்க அங்க, 2 பேர் இழுக்கிறாங்க. இது கீழே வந்தோம்னா அப்படியே மீனோட வருது மேல. சூப்பர் சைனீஸ் ஃபிஷ் நெட். எங்கடா இங்க பாருங்க, அப்படியே மேல வந்துச்சா. இந்த இடத்துல மீன் நிறைய வந்திருக்கு. காணாங்கத்தை சைனீஸ் நெட்டு தான். மீன் நண்டா இது.
சுட்டணுமா? செம்ம ஃபாஸ்டா போகுது இது. சதற விட்டு போகுது. கோஸ்டல் டால்பின் பார்த்தோம், மீன் பிடிக்கிறத பார்த்தோம். இது வந்து கேரளா ஸ்நாக்ஸ். இல்ல நிறைய ஸ்நாக்ஸ்ல வாழைப்பழம் கலந்துருப்பாங்க. வாழைப்பழம் பஜ்ஜிலாம் இருக்கும். இதெல்லாம் நாங்க கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலான்னு இருக்கோம். சூப்பரா இருக்குல்ல, பல பல பலன்னு இருக்குது பாருங்க பஜ்ஜிலாம். கார் இதான் அந்த ஜங்கர். இதுல வந்து கார் வெஹிக்கிள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அடுத்த கார்ல விட்டுருவாங்க. இந்த வேனு இங்க நிக்கிறது எல்லாமே ஏற்றிடுவாங்க. அடுத்த கரைக்கு போயிடும். எல்லாம் டிக்கெட்டு அவ்வளோதான். ஃபுல்லாகிடுச்சு. ஃபுல்லானோடனே அவங்க கூட்டு போயிடுவாங்க. ஸ்டார்ட் வரும். ஜங்கா அவ்வளோதான். இப்போ அடுத்த கரில் போய் விட்டுருவாங்க. அதில் இப்போ போனது அங்கேருந்து வந்துன்னு இருக்குது. இந்த பேர் வாங்க மறந்துடுறாங்க. ஏதோ சொன்னாங்களே ஜக்கா ஜக்கா. அது வந்து மனுஷங்களை கூட்டு போறாங்க. இது வந்து வெஹிக்கிள்ஸ் தான் வரும். மனுஷனும் பீப்புள்ஸ் தான் வராங்க, வெஹிக்கிள் வரும். அது வந்து வெறும் மனுஷங்க. இல்லாத காரணத்தால் நாங்கள் வந்து இந்த ஜூ மியூசியம், ஜூ டவுன்லாம் போக முடியல. இங்கே ஸ்ட்ரைட்டாக நாங்கள் மெரின் டிரைவ் போகிறோம். மெரின் டிரைவ் போர்ட் கொச்சின்லேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ மெரின் டிரைவ் நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ உங்களை கொச்சின் மெரின் டிரைவில் போய் மீட் பண்ணுறேன். மெரின் டிரைவ் உள்ளே போனால் அப்படியே பீச் ஓரமாக நடக்கிற மாதிரி பார்த்து மெரின் டிரைவ் காட்டுற பார்த்து சூப்பராக இருக்குது. நைட்டில் இந்த இடத்துக்கு வந்தால் கண்குள்ளா காட்சியாகணும்னு நினைக்கிறேன். அங்கே வந்து மெரின் டிரைவ் ஸ்டார்டிங்கில் டாக்டர் அப்துல் கலாமுக்கு ஒரு மெமரி, ஒரு சின்ன நினைவு சின்னமாக வச்சு நான் காமிக்கிறேன் பாருங்க. டோன்ட் வெயிட் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி, கிரியேட் இட். சூப்பர்ல தான் சொன்னான். இந்த லாஸ்ட்லேருந்து அப்படியே பீச் ஓரமாக ஒரு நடைபாதை சூப்பராக இருக்குது. 2 சைட்லையும் கடைகளும் இருக்குது. இந்த மாதிரி உட்காரத்துக்கு இடங்களும் இருக்குது. இப்படி வந்துட்டு இப்படி வந்து அழகா இடங்கள் கரையோரமாக ஒரு வாக்கிங் செமையாக இருக்குல்ல. நைட்டில் வந்தால் ஃபுல்லாக 2 சைடும் லைட்ஸாக இருக்குமா, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குமா அந்த இடம். என்ன இவன் அப்படியே தொப்பையை சாச்சிக்கின்னு என்ன போட்டு முறைக்கிறான் ராஜ்குமார். என்னடா ஒன்று நடக்கணுமா, யாருக்கு எனர்ஜி இல்லை. ஸோ அப்படியே ரிட்டர்ன் வரும். மெரின் டிரைவ் ஃபுல்லாக நாங்கள் போகல. ஆரம்பத்தில் பார்த்துட்டோம். இந்த ஃபுல்லாக வாக் பண்ணுறது தான் மெரின் டிரைவ் அந்த லாஸ்ட் வரைக்கும். பட் நாங்கள் நடக்கலை. வி ஆர் கோயிங் பேக். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் மணி 1:30 ஆயிடுச்சு. கோயிங் பேக் டுல சாப்பிட போகிறோம். இப்போ ஷாப்பிங்கா, அதுக்கப்புறம் தான் டுவர்ட்ஸ் சென்னை. பக்கத்தில் கேட்டவங்க ஷாப்பிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க சிரிக்கிறாங்க. ஏங்க இது வந்து இதாங்க கேரளாலே பிக்கெஸ்ட் ஷாப்பிங் மார்க்கெட், உங்களுக்கு எல்லாமே இங்கே கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. எங்கன்னா அந்த எதிரில் இருக்க ரோடு உள்ளே போங்க, A to Z எல்லாமே கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அது நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம். கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. என் ஒய்ஃப் வாங்க சொல்லியிருந்தா. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே ஷாப்பிங் பண்ணிட்டு திருப்பி நாங்கள் மெரின் டிரைவ்க்கு வருவோம். எஸ், இதுதான் என் ஒய்ஃப் வாங்க சொன்ன ஸ்பைசஸ், பட்டை, லவங்கம், இந்த மிளகு. நிறைய கடைங்க இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாம் என்ன நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் இந்த இடத்த. சூப்பராக ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி இருக்குங்க. நாங்கள் வந்து இந்த கொச்சின் ஃபோர்ட்டில் போய் ஸ்பைஸ் மார்க்கெட்லாம் பார்த்தோம். அங்கே ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. இந்த தெரு நாங்கள் சும்மா மெரின் டிரைவ்க்கு வந்தோம், சாப்பிட்லான்னு உள்ளே வந்தோம்.
உள்ளே வந்தால் அது பஜாஜ் ஸ்ட்ரீட் மாதிரி போகுது. 2 சைடும் கடை. இந்த ஸ்பைஸ் மார்க்கெட் செம்மையாக அங்கே இருக்குது. பர்ஃப்யூம் ஸ்பைஸ் எங்கே பார்த்தாலும் ஸ்பைசஸ் தான். ஸ்பைசஸ் குஜராத்தி ஃபுல்லாக ஸ்பைசஸ் தான். ஃபுல்லாக ஸ்பைஸ் மார்க்கெட் எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு டி நகர் இல்லை நம்ம பாரிஸ் மாதிரி இந்த இடம். இந்த இடம் பேர் பிராட்வே எர்ணாகுளம். அது பிராட்வே எர்ணாகுளம். தீ வச்சுருக்கானுங்க, ரோட்டை தீ வச்சுருக்காங்க. A to Z எல்லாமே இருக்குங்க இங்கே. க்ளோத்திங்ஸ்லேருந்து பேக், ஷூ, ஹோட்டல், காஃபி ஷாப். பாருங்க ப்ராக்கலி அது. அரிசிக்கு போகிறாங்க எங்கன்னு தெரியல. இவங்க பாரிஸ் கேஸ் போகிறாங்க. சும்மா தான் போட்டலாம். என்னப்பா இது? முட்டையா? எக்கா? முட்டை. விதவிதமா புதுசா வித்தியாசமான கேரளா ஸ்நாக்ஸ்லாம் இங்க இருக்கு. ஸ்நாக்ஸ்லாம் ஸ்போர்ட்ஸ் கடை தான் எல்லாமே இருக்குங்க இங்கே. A to Z. பிராட்வே எர்ணாகுளம். பிராட்வே ஃபுட்வேர். இது வந்து பிராட்வே எர்ணாகுளம் ஷாப்பிங் சென்டர் போல். இப்போ மாருதி விலாஸ்னு ஒரு வெஜ் ஹோட்டலுக்குள்ளே எல்லாம் போகிறோம். வெஜ் மாருதி விலாஸ் வெஜ் ரெஸ்டாரண்ட். லைட்லாம் சூப்பராக இருக்குது. நல்லா வச்சு அதே ரோட்டில் தான் இருக்குது. அந்த பிராட்வே எர்ணாகுளம் பிராட்வே அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இந்த ஹோட்டல் இருக்குது. வெஜ் ரெஸ்டாரண்ட் பிராட்வே எர்ணாகுளம். எல்லாருக்கும் செம பசி. இந்த கேரளா ட்ரெடிஷன் ஃபுட்டை ஒரு பிடிக்க போகிறேன் இன்னைக்கு. இங்கே சாப்பிட போகிறோம். இங்கே தான் எங்கள் லஞ்ச் இங்கே சாப்பிட போகிறோம். செம்ம டயர்ட் ஆகல. நாங்கள் மீல்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஆர்டர் பண்ணிருக்கீங்க? மசால் தோசை ஆர்டர் பண்ணி. மசால் தோசை என்ன சொல்லியிருக்காங்க? மீல்ஸ் கேரளா ரைஸ். நீங்களா? சூப்பர். நாங்கள் இந்த கேரளா ஃபுட்டை ட்ரை பண்ண போகிறோம். இவர் ட்ரை பண்ணலாம்னா நாங்கள் இந்த மோட்டா ரைஸு ட்ரெடிஷனல் ஃபுட் ட்ரை பண்ண போகிறோம். கேரளா ரைஸ் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மோட்டா ரைஸ். போதும்பா. சாம்பார் காரணம் இது சாம்பார் அவ்வளோதானா? காரம் ஒன்றும் இல்லையா? இருக்குண்ணா. இதான் அந்த சைட் டிஷ்லாம் பாருங்க. சைட் டிஷ்ஷஸ் ஸ்பைசஸ்லாம் இங்கே வாங்கியாச்சு. மிளகு, சுருள் பட்டை, அப்புறம் வந்து ஏலக்காய் எல்லாம் வாங்கி பேக் பண்ணியாச்சு. என்னன்னா ப்ளாம் ட்ரீ. யூடியூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து ப்ரொமோஷன்லாம் தரேன். நீங்கள் டிஸ்கவுண்ட் தர மாட்டீங்க. கொடுங்க. தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. பிராட்வே ரோட்டில் இருக்குது. பிராட்வே தானே இது? எர்ணாகுளம் பிராட்வே. பிராட்வேல இருக்கு எல்லாமே இருக்குது. இந்த எர்ணாகுளம் பிராட்வே என்ட்ரன்ஸ்லேயே இது பெரிய கடை ஒன்று இருக்குது. இங்கே சின்ன இடம். அப்படியே அந்த சூப்பர் மார்க்கெட் விட்டு வெளில வந்தால் மெயின் ரோட்டில் கனெக்ட் ஆகிடுது. எல்லாமே அங்கே இருக்குங்க. நான் ஸ்பைஸ்லாம் வாங்கிட்டேன் வீட்டுக்கு தேவையானது. பாருங்க இந்த மெரின்ட்ரி நீங்கள் வந்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் பிளேஸ் ஃபார் ஷாப்பிங். சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொஞ்சம் பார்கெயின் பண்ணி வாங்கணும். நம்ம ஊர் மாதிரி தான். இங்கே நான் வரவே லாஸ்ட் டைம் வந்தப்போ சூப்பராக ஒரு ஹைடெக் ரெசிடென்சியல் ஏரியா ஃபுல்லாக ஷாப்பிங் தான். எல்லாம் ஷாப்பிங் மால், பெரிய பெரிய ஷாப்பிங் மால் காமிக்கிறேன் பாருங்க. பார்த்தீங்களா? அது சைக்ளோன் சூப்பர் மார்க்கெட், ரெண்டஸ் எல்லாமே மால்ஸ் தான். இந்த ரோடு ஃபுல்லாக மால்ஸாக தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் மால்ஸ் தான். எல்லாமே மால்ஸ் தான் இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுட்டுலேருந்து கார் வாஷ், பைக்
கார் பைக் வாஷ் கூட இருக்கு, எல்லாமே A to Z இருக்கு. நீங்க யாராவது கேரளா கோச்சிங் ஷாப்பிங் பண்ண ஆசைப்பட்டா இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. மெரைன் டிரைவ் ஆப்போசிட்லேயே இருக்கு. இடம் பேர் வந்து எர்ணாகுளம் பிராட்வே, அந்த ரோடு தான் எல்லாமே இருக்கு. அந்த பிராட்வே ரோடு வெளியில வந்து நாங்கள் நடக்கிறோம். அந்த ஒரு தெரியுதா உங்களுக்கு, முத்து குரூப்ஸ் ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கா, அந்த சைன் போர்ட்லாம் வச்சு, அது உள்ள போனீங்கன்னா அந்த பிராட்வே ரோடு. அங்க வந்து எல்லாமே இருங்க, நான் ஒரு ரோடு கிராஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது இந்த இடம், மெயின் ஹப் இல்லையா? அங்கே தெரிஞ்சு பாருங்க மெரைன் டிரைவ். இந்த மாலுக்கு பின்னாடிலாம் மெரைன் டிரைவ் தான். இந்த இடமே எனக்கு கண்ணுக்கு ஒரு டி நகர் மாதிரி தெரியுது. கேர் பேக் டு மெரைன் டிரைவ், பியூட்டிஃபுல் மெரைன் டிரைவ். எங்கடா போற? ஷாப்பிங்கா போற? வெரி பியூட்டிஃபுல்லுங்க இந்த மெரைன் டிரைவ். எவ்வளவு அழகா இருக்கு இந்த இடம். நீங்கள் போங்கள் போங்கள். மெரைன் டிரைவ்ல ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கு, அதுதான் நாங்க போயிட்டு இருக்கோம். சூப்பரா இருக்குங்க. வாங்கி கொடுத்துருப்போம். சூப்பர் சூப்பர். அங்க பாருங்க, அங்க இருக்குது, அங்கதான் அந்த ஸ்பாட்டு. இல்லை அந்த ஸ்பாட்ல பாருங்க. ஒண்ணு எப்போ வரும் தெரியல, வந்தா அட்டி முட்டின்னு வரும். ரைஸே நிறுத்திடுங்க மச்சான். சூப்பரா எல்லாம் வாசல்டா போட்டோ எடுத்து. கம்மியா இல்ல. இங்கதான் அந்த போட்டிங்லாம் போறதா இருந்தா டிக்கெட் கீழே வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரீட் போட் கூட இருக்கான். செம்மங்க, பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த இடம். கொச்சின் ஃபோர்ட்டோட இந்த மெரைன் டிரைவ் இவ்வளோ அழகா இருக்கு. நான் மிஸ் பண்ணிட்டேன் போன வாட்டி. சச்சா 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 சச்சா. ஏன் பாருங்க, நைட்ல வந்தா எப்படி இருக்கும். இப்போ ஆக்சுவலாக வெயில்லாம் போய் அப்படியே மந்தாரமா கிளைமேட்டே வேற லெவல் ஆயிடுச்சு. நாங்கள் வந்தப்போ பட்டை கிளம்பிச்சு வெயில், இப்போ செம்ம மந்தாரமா கூல் ப்ரீஸ். வெரி வெரி பியூட்டிஃபுல் மெரைன் டிரைவ். மொட்டை தலை ராஜ்குமார் பொண்ணு அவ பாட்டுக்கு போற. எங்க போற நீ? பாட்டுக்கு போற? ஆள்லாம் உனக்கு பயம்லாம் இல்லையா? எதுக்கு தனியா பண்ணி போன? தனியா எதுக்கு உனக்கு போனான்னு கேட்டேன். அந்த கதையெல்லாம் பேசக்கூடாது. தனியா நீ பாட்டுக்கு போறிய, எங்க யாராவது தூக்கி போட்டா என்ன பண்றது? மொட்டா ஸ்ரீமுத்து அப்படி அம்மாட்ட போ, அம்மாட்ட போ. தனியா போற? யாரை கூட்டு போறீங்க? யாரை கூட்டு போறீங்க? பியூட்டிஃபுல் கேரளா ட்ரிப் ஆல்மோஸ்ட் ஒரு எண்டு வந்துருச்சு. எல்லாமே நான் காமிச்சிட்டேன். இப்போ இங்கேருந்து சென்னைக்கு தான் கிளம்ப போறோம். வண்டி ரெடி ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் ரெடி ஆயிடும். ஸோ இந்த பியூட்டிஃபுல் vlogs, இந்த சீரீஸ் ஆஃப் கேரளா சீரீஸை நான் இங்கேயே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கிரேஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in another great vlog. Bye சொல்லு. Bye சொல்லுங்க. Bye சொல்லு. Bye சொல்லு. Bye. Bye 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 bye. Bye. Bye bye. See you friends. Bye friends.